நான் உண்மையா பேசுறேன்டா. இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட்டோட ஃபைனல் பார்ட் தான்டா பார்க்க போறோம். மை பெயின். ஸோ இந்த ஒன் ஷாட் எனக்கு சொன்னது வந்துட்டு ஜியா. ஸோ ஜியாவுக்கு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. தட் மீன்ஸ் சிஸ்டர் மாரி. ஸோ சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஷா. ஷா, உன்னோட ஸ்டோரி தான் இது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட ஸ்டோரி போடுறேன். ஸோ அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணா என்கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஷா வந்து உங்கள் வாய்ஸில் கேட்டால் ரொம்ப ஹாப்பி ஆவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ அந்த சர்ப்ரைஸ் எப்படி ஷா இருந்துச்சு? அதுக்கப்புறம் இன்னமும் சொன்னா, அவளோட கசின் சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு, தாரணின்னு சொல்லிட்டு, தாரணி பிலேட்டட் ஆஃப் பர்த்டே விஷஸ்டா. பிகாஸ் எனக்கு ஒர்க் இருந்துச்சு, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ உங்கள் பேரை மென்ஷன் பண்ண முடியல. நான் மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி, நான் வேணும்ட்டு பண்ணல. ஓகே, நீங்கள் எப்போவுமே உங்கள் பர்த்டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தென் யார் யாரெல்லாம் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க பர்த்டேக்காக. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் இதோட முடிச்சுப்பேனா, உங்களுக்கும் ஜேகேக்கும் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் 2 பேரோட சூலும் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி வாங்கடா, அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கண்ணா, சங்குக்கா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனா, ஏய் அது என்ன நடக்குது? நீ உடம்புல இருக்கா, நான் உடம்புல இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கனவாவன் இல்லை, உண்மையிலே நம்ம 2 பேரும் மாறிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உள்ளே வராங்க. வந்தோடனே, வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவனால தான் அவனுக்கு ஆக்சிடென்டே ஆச்சு, அவன்கிட்ட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தானே உங்கள் உடம்புல இருக்கான். அவன் வந்துட்டு கையை வேணுங்க அப்படின்றான். என்னாச்சு வயான், உனக்கு என்ன பிரச்சனை? பாரு, இனிமேல் அவன் கொடுக்க தேவையில்ல, வா நம்ம பன்னியை கூட்டி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கண்ணா ஜங்குக்கு வந்துட்டு அத்தை அப்படின்றான். அவனுக்கு நான் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜங்குக்கு இப்படிலாம் கூப்பிட மாட்டான்ல, அவனும் ஷாக்காக பார்க்குறான். அதே மாதிரி உங்கள் அம்மாவும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன அத்தையா? எப்பப்பா நீ மரியாதைலாம் பேச கற்றுக்கிட்ட? அத்தைலாம் சொல்ல மாட்டியே, பொம்பளை தானே சொல்வ, சொல்லு என்ன விஷயம்? அத்தை, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிய என் கூட விட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, உன்னை நம்பிலாம் என் பொண்ணை விட முடியாதுப்பா, கொலகார பாவி. அவளை கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பண்ண தானே கூட்டு வந்த, எனக்கு தெரியும் தெரியும். இங்கே பாரு, என் பொண்ணெல்லாம் உன்னை நம்பிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறப்பா இந்த பக்கம் உங்கள் உடம்புல ஜங்குக்கு தானே இருக்கான். அவன்கிட்ட கையை விடுங்க, அதான் புருஷன் சொல்கிறான்ல, கையை விடுங்க. என்ன புருஷனா? ஏண்டி நீ தானடி அழுத அம்மா என்னை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பேச்சு மாற்றிட்டு இருக்கா? அது ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன். இனிமே என் புருஷனை பார்த்துப்பான். என்ன ஜங்குக்கா, என்னை பார்த்துப்பா தானே? ஆமாத்த, நான் இனிமே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோன்லாம் மாற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு தானே உடம்புல இருக்கான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க வந்துட்டு, சரி நீ பட்டு தொலை, எனக்கு என்ன வந்துச்சு, இனிமேல் ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்தா உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நான் உங்களுக்கும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே 2 பேரும் பெட்டில் வந்து உட்காருறீங்க. ஜங்குக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இந்த ஆக்சிடென்டால தான். ஒழுங்காக வந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்டே நடந்திருக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? ஆமாண்டி, நீ தாண்டி காரணம். எல்லாத்துக்கும் தேவையில்லாம் பண்ணுறத. என்னடி பண்ணுறது? உன் உடம்புல இருக்க, நான் எப்படி ஆஃபீஸ் போகிறது, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது? நானும் தான் உடம்புல இருக்கேன், எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன இது தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கா? இதை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட. ஏய் என்ன கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் டாக்டர் உள்ள வந்துட்டு, என்ன நீங்கள், இது ஒன்றும் உங்கள் வீட்டு பெட்ரூம் கிடையாது, இது ஹாஸ்பிட்டல், 2 பேரும் உங்களோட வார்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தென் அதுக்கப்புறமும் நீங்கள் இப்போ உங்கள் வார்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஜங்கு உடம்புல தானே இருக்கீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க, என்னடா இது இப்படி நடந்து போச்சு, இதெல்லாம் மிராக்கலா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதே சைடு ஜங்குக்கும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேருமே டிஸ்சார்ஜ் ஆகிருப்பீங்க. உங்கள் பையனை உங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வரேன்னு சொன்னோன்னே அவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அர்மிஸ் இன்னொன்னுடா, நான் ஜங்கு பையனே மென்ஷன் பண்ணிக்கிறேன், நான் டோன் மட்டும் மாற்றிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது, அதனால் மட்டும்தான். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்களும் ஜங்குக்கு உள்ளே வந்துடுறீங்க. ஸோ வன்னி வந்தோடனே அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு நான் பார்க்குறான். மம்மி, நான் தான் சொன்னேன்ல, டாடி கூட எங்கே போகாதீங்க, டாடி உங்களை என்ன பண்ணிடுவாருட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு
சொல்லிட்டு அவன் அழுத இந்த பக்கம் ஜங்கு கொண்டு அப்படியே தூக்கிக்கிறான். பாரு டாடிக்கு எதுவும் இல்லை. என்ன டாடியா? நீ மம்மி தானா? சரி மம்மி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கிறான். அதே மாதிரி டாடிக்கு தானே அடிபட்டுருக்கு, நீ டாடியை பற்றி கேட்க மாட்டேன்றா? பாரு அவர் எவ்வளோ அடிபட்டுருக்கு. அதெல்லாம் இல்லை, அவரை தானே பண்ணாரு, நீ என்ன பண்ணா? அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. முதல்ல வா நம்ம 2 பேர் ரூமுக்கு போகலாம் அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே உங்க கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம்னா அப்படியே ஜங்குக்கு உங்களையே திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். நீங்கன்னா என்ன பண்ணுனே தெரியல. இப்போ நீங்க ரூமுக்கு வந்துடுறீங்க. இந்த பக்கம் பண்ணி வந்துட்டு உங்க கூட உட்காந்துக்கிட்டு, தட் மீன்ஸ் ஜங்கு கூட உட்காந்துக்கிட்டு, மம்மி நீ பாரு டாடி எப்படி பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னேன்ல டாடிக்கு ஒன்று பிடிக்காது மம்மி, அதே மாதிரி என்னையும் பிடிக்காது. வா நம்ம எங்கன்னா போயிடலாம். பாட்டி நிறைய சொன்னாங்க, டாடி உங்ககிட்ட அதிகமாக சண்டை போடுறாரு, டாடி கூட இருந்தால் மம்மி கஷ்டம்தான் படுவாங்கன்ட்டு. ஆனால் நீ பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கா? அதெல்லாம் கிடையாது, டாடி உங்களை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லியிருக்கா. அப்படிலாம் இல்லை தானே மம்மி? ஏன் மம்மி நம்ம போய் சொல்லிட்டு இருக்க பாட்டிக்கிட்ட? நான் அப்படியா அப்படியா நான் சொன்னேன்? ஆமாம், என்கிட்ட கூட நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, டாடி ரொம்ப நல்லவர், அவர் வந்துட்டு எப்போவுமே என்னை லவ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, டாடிக்கு என்ன பிடிக்காது, அதே மாதிரி உங்களே பிடிக்காது. இப்போ குட்டி பாப்பாவே பிடிக்காம போயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல டாடிக்கு குட்டி பாப்பா பிடிக்கல மம்மி, வாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடலாம், அங்கேயே இருந்துக்கலாம், இங்கே வர வேணாம், டாடி தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நான் ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அப்படியா போறீங்களா? ஆமாம். ஏன் மம்மி போறீங்களான்னு கேட்குறீங்க, நீங்கள் வரமாட்டீங்களா? வரேன்டா. சரி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் மம்மி. நீங்கள் நார்மலாக என்கிட்ட எப்படி பேச மாட்டீங்களே, பண்ணி கூட்டி தானே பேசுவீங்க, வாடா போனன்னு சொல்ல மாட்டீங்களே? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணி குட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மம்மி. மம்மி உனக்கு இப்போ வலிக்கலல்ல? இல்லை இல்லை எனக்குலாம் வலிக்கல. சரி நான் போய் மம்மியை பார்த்துட்டு வரேன். ஏன்னா மம்மியா? இல்லை இல்லை டாடியை பார்த்துட்டு வந்துடா. இல்லை நீ போவேன், நான் இங்கே இரு. இல்லை பார்த்துட்டு வந்துடுறேண்ணா, சரியா? அப்போ நானும் வருதான். டாடி கூடலாம் உன்னை தனியாக அனுப்ப மாட்டான், எனக்கு பயமாக இருக்கு மம்மி, நான் தனியாக அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ இதே சைட் பார்த்தா இப்போ ஜங்குக்கும் பன்னியும் உள்ளே வராங்க. நீங்கள் வந்து அப்படியே இருந்துச்சு நிற்கிறீங்க. இப்போ பன்னி வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்னங்க இப்போ எப்படி இருக்கீங்க? என்ன என்னங்கவா? உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, 2 பேரும் தனியாக பேசிக்கலாமா? தனியாவா? என்ன ஜங்கு? அது முக்கியமான விஷயம். அதான். அப்போ பன்னி வந்துட்டு என்ன வயனா? என்னாச்சு மம்மி உனக்கு? அது அப்பா ஜங்கு. தெரியும்டா தெரியும், அது லைட்டாக தலையில் அடிபட்டுருக்குல்ல, அம்மாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே போய் டிவி பார்க்குறீங்களா? அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறோம். நான் போக மாட்டேன் மம்மி, டாடி உன்னை அடிச்சிடுவாரு, அவரு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்றப்பா. இது பக்கம் வந்துட்டு நீங்க நான் ஜங்கு குழம்பு தானே இருப்பீங்க. பன்னி ஏன் அப்படி பேசுற? டாடி மம்மி அடிக்கலாம் மாட்டான். இல்ல நீங்க அடிப்பீங்க, எனக்கு தெரியும், நான் எங்க இருந்து 1 இன்ச் கூட நகர மாட்டான், இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துடுறான். ஸோ உங்க 2 பேருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. தென் இதே சைடு இப்போ ஜிமினா வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் தெரியும்ல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பதறிட்டே வரான். ஸோ இப்போ யார் இறங்கி வராங்கன்னா நீங்கள் தான் இறங்கி வந்திருப்பீங்க. தட் மீன்ஸ் வயன் உடம்புல இருக்கு ஜங்கு வந்துட்டு, டேய் என்னடா பிரச்சனை உனக்கு, வேணா கத்திட்டு இருக்கா? வயன்மா என்ன எப்படி பேசுகிற அண்ணன் கிட்ட? ஐயோ மறந்துட்டேனே. டேய் சரி அண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்போ ஏன் கத்திட்டு இருக்கீங்க? வயன் ஜங்குக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்பா. இப்போ நீ இறங்கி வரான் ஜங்குக்கு. டேய் உனக்கு புடுங்கி நினைப்பா? வேணும்னு தானே இப்படி பண்ண? அது தெரியாம பண்ணிட்டாண்ணா. என்ன அண்ணாவா? டேய் என்னடா வளரிட்டு இருக்கா? அது தெரியாம பண்ணிட்டேன்டா, அது வந்து தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிரேக் பிடிக்கலன்னு அசால்ட்டா சொல்றல. எனக்கு தெரிஞ்சு நீ வேணுட்டு தானே பண்ணிருப்ப, எனக்கு தெரியும், நீ சொல்லிட்டு தானே போன, அது குழந்தையும் வேணாம் அவளும் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றப்பா. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பாக்குறான். ஒரு கஷ்டமா அது எதோ நான் கோவத்துல சொன்னேன், ஆனா எனக்கு இப்ப அவ வேணும்னு தோணுது, அதே மாதிரி அந்த குழந்தை வேணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இங்க ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இந்த மாதிரி நீங்க சொன்னோன்னே என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆறப்ப, தங்கச்சிமா உனக்கு என்னாச்சு, நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஓகே தானே? எனக்குலாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு ஜங்கு, உனக்கு லாஸ்ட் டைம் சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா
ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், குழந்தை கட்டிடுவேன். சரி எங்க பண்ணி அப்படி சொல்லி கேட்குறப்பா அவ அப்படியே இறங்கி வரான். ஜிமின் மாமா வந்துட்டீங்களா? பாத்தீங்களா டாடி எப்படி பண்ணிட்டாரு மம்மியா? பண்ணி இங்க பாரு, இதுக்கப்புறம் டாடி இப்படிலாம் பண்ண மாட்டான். நான் அதான் மாமா திட்டிடல. ம் சரி மாமா. அம்மா அம்மா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு அடிபடுறதுல அதனால அப்படி இருக்கும். சரியா? சரி வா அவன் 2 பேரும் வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ பன்னியை கூட்டிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, பாரு ஜங்குக்கா, உனக்கு லாஸ்ட் டைமு, இனிமே வயனையும் சரி பனியும் சரி எதுனா ஹர்ட் பண்ணா ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்க்க மாட்டேன்டா, குழந்தை கட்டிடுவேன். எனக்கு என் தங்கச்சி ரொம்ப முக்கியம். சரியா? சரிடா, நான் இனிமேல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பனிமா பேசுதுலாம். ஜிமினுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. பட் அவன் ஏதோ கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம்னா அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் என்னடி பேசிட்டு இருக்கா? குழந்தைய வேணும்ன்றா? இங்க பாரு, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்ன என்ன பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, நானும் டிவோர்ஸ் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஒன்று விட்டுட்டு போக மனசே கிடையாது. அதே மாதிரி இந்த குழந்தை எனக்கு வேணும். இங்க பாரு ஜங்கு, நான் இந்த குழந்தைய விட மாட்டேன். இங்க பாருடி, என்னால முடியாது. இப்ப நான் உடம்புல இருக்கேன்டி, எனக்கு இதெல்லாம் தெரியாது வயன். ப்ளீஸ் வேணாம், புரிஞ்சுக்கோ. என்ன? இல்ல இங்க பாரு, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்லவும் தான் நமக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த குழந்தை பிறந்தா நம்ம 2 பேரும் மாறிக்கலாம். ஏன்னா ஆமா ஜங்கு, இத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்கோம், என்னைக்காச்சும் இப்படி நடந்திருக்கா? பட் இன்னைக்கு நடந்திருக்கு. எதனால? எல்லாம் இந்த குழந்தை வேணான்னு சொன்னது காரணத்துக்காக தான். ஸோ கடவுளே நினைக்கிறாரு இந்த குழந்தை நமக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டு. நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது ஜங்கு. இந்த குழந்தை போயிடுச்சுன்னா கடைசி வரை நீ என் உடம்புல தான் இருப்ப, அதே மாதிரி நான் உடம்புல தான் இருப்பேன். அதை பத்தி யோசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மேல போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்றனே தெரியல. அவனா செம்மையா கன்ஃபியூஸ்ட் ஆறான். ஸோ அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வாமிட் வேற வருது. பிகாஸ் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஸோ அவன் போய் வாமிட் எடுத்திருக்கான். ஐயோ முடியலையே. எப்படி சொல்றா, குழந்தை பிறந்தாதான் நாங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவோமா? அப்ப அந்த குழந்தைய பத்திட்டு தான் ஆகணுமா? கடவுளே, எல்லாம் செய்யறையான வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கு இங்க கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் வாட்ச் இப்ப ஜங்கு அப்படியே உங்களை பாக்குறதுக்காக தான் ரூமுக்கு வரான். இந்த பக்கம் பார்த்தா நீங்க அப்படியே சம கடுப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. வயன் என்ன இப்ப ஏன்டி கத்துற? பொறுமையா தானே பேசிட்டு இருக்கான். நானா நீ பொறுமையா பேசிட்டு இருக்கா? அதான் கத்திட்டு தானே இருக்கா? சரிடி சரி, இப்ப என்ன சொல்ற? இந்த குழந்தை பிறந்தா நம்ம 2 பேரும் அகெயின்ஸ்ட் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொல்றியா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் தோணுது. ஸோ நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம். இங்க பாரு, இந்த குழந்தைய நீ அடிக்கணும்னு நினைக்காத, அது உன்னோட குழந்தை. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியுது மனாங்கிட்டே, ஆனா எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்றேன்னே தெரியலடி. இங்க பாரு, ஆஃபீஸ்லாம் இருக்கு, இப்பதாண்டி நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் ஆஃபீஸ் போகலன்னா என்னடி பண்றது? நான் பாக்குறேன். என்ன நீ பாக்குறியா? உனக்கு என்னடி தெரியும்? ஏன் என்ன படிக்கலையா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஹேண்டில் பண்றேன். நீ எதுக்கு யோசிக்காத, நீ பனியை பார்த்துக்கோ வீட்டுல இருந்து. இங்க வயன் சரிப்பட்டு வராதுடி, பேசாம நான் ஆஃபீஸ் போறேன் சரியா? ஆனா ஜங்கு இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கா? எப்படி? ஏய் நீ தாண்டி பிரெக்னெண்டா இருக்கா? சரி நான் தான் பிரெக்னெண்டா இருக்கேன், எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவா? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு. இல்ல இல்ல எனக்கு சரியா பண்ணல, ஆஃபீஸ்க்கு ஒன்னதான் அனுப்ப முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது. ஜிம்மன் இருக்காருல்ல, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஏய் அவனுக்கு ஒர்க் இருக்குண்டி, எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் சரியா? தேவைப்படாது. நானே நாளைக்கு இருந்து ஆஃபீஸ் போறேன். ஏன்னா நாளைல இருந்து போறியா? உனக்கு அடிபட்டிருக்கு, தலையில லைட்டா தானே அடிபட்டிருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுல இரு, என்ன கூட சமாளிச்சுப்பேன். உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ வராம இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சரியா? சரி ஓகே, நான் பண்ணிய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே இப்படி முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் வாட்ச் இப்போ நைட் டைம், இப்போ 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு மீட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்க வந்து பியூர் வெஜிடேரியன், மீட்லாம் சாப்பிட மாட்டீங்க. பண்ணி பார்த்துட்டு, மம்மி நீ என்ன நான்வெஜ் சாப்பிட்ற, உனக்கு அது பிடிக்காதாண்ணா? அது டாக்டர் சாப்பிட சொன்னாங்கப்பா, அதனால தான் அம்மா சாப்பிட்றேன். அப்படியா? ஆமா, டாடிக்கு என்ன ஆச்சு? உட்காந்து வெஜிடபிள்ஸா சாப்பிட்டுட்டு இருக்காரு, எப்பவுமே மீட் தானே சாப்பிடுவாரு. அது வந்து டாடிக்கு வந்துட்டு அந்த மாதிரி சொன்னாங்க டாக்டர், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சரி ஓகே ஓகே மம்மி, சாப்பிட்டீங்களா? வாங்க போய் தூங்கலாம், எனக்கு தூக்கமா வருது. நாளைக்கு ஸ்கூல் வேற போகணும்ல. இத்தனை நாள் வரையும் பாட்டி வீட்லயே இருந்துட்டேன்னா நான் ஹோம்ஒர்க்கே பண்ணவே இல்லை. எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க மம்மி. ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணவா? ஐயோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது.
நான் வேறு ஆன்லைன் அட்டன் பண்ணுவேன். இங்கே பாரு பன்னி, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ வேணா டேடி கிட்ட. டேடி கிட்டயா? ஆஹா, நான் போக மாட்டேன். நான் உங்கள் கூட தான் இருப்பேன். என்ன பன்னி, என்னதான் இருந்தாலும் ஒரு டேடி தானா? என்னடா வயன் வயனா? என்னாச்சு மம்மி உனக்கு? எதுக்கு டேடியை பார்த்து வயன் வயன் சொல்லிட்டு இருக்கா? ஓ, ஆ என்ன ஜங்கு, நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன் பன்னி. நான் சொல்லி கொடுக்குறேன்டா, வாடா. இல்லை இல்லை, நான் ஒன்றும் உங்ககிட்ட கற்றுக்க மாட்டேன். எனக்கு மம்மி தான் வேணும். மம்மி இங்கே பாரு, நீ தான் சொல்லி கொடுக்கணும். எனக்கு அவருக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. இங்கே பாருங்க, அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கூச்சிக்கிறான். இது பக்கம் நான் நீங்கள் வந்துட்டு ஜங்கு கூச்சிக்கிட்டானா இதுவே பேச மாட்டான், அப்புறம் சாப்பிடவும் மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க. எனக்கு மீட்டிங் இருக்குடி. சரி, அதை நான் அட்டன் பண்ணுறேன். எல்லாம் சரிப்படாதே. இல்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஓகேவா? சரி ஓகே. சரி பன்னி, நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிவா, கிளம்பலாம். ப்ராமிஸா சொல்லித்தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடி கூட்டு போகிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே பன்னி எல்லாம் எடுத்து வைக்கிறான், ட்ராயிங் பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் அழகாக ட்ராயிங் வருவீங்க. ஜங்குக்கு ட்ராயிங்லாம் வரையாது. அவனா ஒரு மாதிரி கோணலாக கிறுக்குறான். மம்மி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வரைகிற? நல்லாவே இல்லை. நீ எப்பவுமே க்யூட்டாக தானே வரைவா? எனக்கு டோரிமான் வரைஞ்சி கொடுனா. நீ என்னமா வரைஞ்சி வச்சிருக்க? இது பார்க்க டோரிமான் மாதிரி தெரியல, ஏதோ முட்டை மாதிரி இருக்கு. ஏன்னா முட்டை மாதிரி இருக்கா? டேய், நல்லா தானே வரைஞ்சிருக்கான். இல்லை இல்லை, நீ நல்லாவே வரையல, தள்ள நானே வரையறேன்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். இதே சைடு இப்போ நீங்கண்ணா அந்த மீட்டிங்கில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆன்லைன் மீட்டிங் சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபாரின் கிளைண்ட் தான். ஸோ இங்கண்ணா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜங்கு. பார்த்தேன் உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? என்ன ப்ராஜெக்டா? நமக்கு தான் தெரியாது, என்ன பண்ணுறது? சார், நீங்களே பார்த்துருக்கீங்க, எனக்கு தலையில் வர அடிபட்டிருக்கு சார். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாமா சார்? நாளைக்கா? இல்லை ஜங்கு, எனக்கு நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கொஞ்ச நாச்சும் சொல்லுங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி. அது போதும். ஐயோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அங்கே வந்துட்டுப்பான். அவன் வந்துட்டு அப்படியே ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மேலே காமிக்கிறான், இதை பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு. இப்போதான் நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஜங்குக்குறீங்க, முதல்ல ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறீன்றான். ஓகே சார், நான் சொல்கிறேன் அந்த ப்ராஜெக்டை பற்றி. அது வந்து சார் ஜங்கு காமிச்சிட்டு இருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே இந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் வந்து இம்ப்ரெஸ்ட் ஆகிருப்பாங்க. தேங்க்யூ ஜங்கு, எவ்வளோ ஜென்யூனா உங்கள் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் எப்போவுமே ரொம்ப ரெக்கடாக ஒரு மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க. ஐம் ஸோ இம்ப்ரெஸ்ட் ஜங்கு. கண்டிப்பாக உங்களோட கம்பெனியோட டீலிங் வச்சுப்பேன். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நான் சவுத் கொரியாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அவன் வந்து ஹக் பண்ணிட்டேன். பொன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் டி, சொத்தப்பில்ல நீனு, லவ் யூடின்னு சொல்லிட்டு அவனே அறியாமல் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே விலகி போயிட்டு, இல்லை தெரியாம. என்ன தெரியாம? ஏன் எனக்கு கிஸ் பண்ண மாட்டேன் நீனு? அதான் நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகலல்ல. இங்கே பாரு, அதெல்லாம் செட் ஆகும். இதே அவெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இங்கே பாரு, இந்த ஜென்மன்னா அது நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், சரியா? ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போறான். இந்த பக்கம் நீங்கண்ணா, ஜங்குக்கா உனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான், எனக்கு லைட்டாக ஒரு லிப்லாக் கூடாண்டா. ஓடி அப்படின்னு அவன் போகிறான். நீங்கண்ணா கல் நெஞ்சக்காரன், எனக்கு தெரியும்டா உனக்கு மேலே லவ் இருக்கு. ஆனால் என்ன, உன் ஈகோ தான் உன்னை தடுக்குது. எனக்கு தெரியும், நான் எப்படியாச்சும் உன்னை பதில் வச்சிருவேன். அகேன், நீ எவ்வளோ பெரிய ஈகோஸ்டிக் பர்சன் எனக்கு தெரியும். பட் என்கிட்ட நீ விழுந்துருவேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் நீங்களும் அப்படி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. தென் இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு பன்னி பக்கத்தில் வந்து உட்காடுறான். அவனா, மம்மி நீ எங்கே போன? இவன் எங்கே போனா என்ன பண்ணிட்டு? ஒன்றும் இல்லடா, டேடி கூப்பிட்டாரு, அதான் பார்க்க போனேன். சும்மா நீ டேடியை பார்க்க போறாங்கதா? அந்த ஆளை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு மட்டும் எப்படி பிடிச்சிருக்கு? நான் அந்த ஆளா? பன்னி எப்பெல்லாம் பேசக்கூடாது அப்பா கிட்ட. என்ன அப்பா கிட்டயா? மம்மி உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு நீ ஒன்று அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. நீ மம்மி, ஓகே, அம்மா, சரியா? சரிடா, சரி, நான் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் பன்னி ஜங்கு 3 பேருமே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. பன்னி வந்துட்டு உங்ககிட்ட ஸ்டோரி புக் கொடுத்துட்டு, ஆக்சுவலி ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொல்கிறான்.
ஆனா ஜங்குக்னா, டேய் எனக்கு தூக்கம் வருதுடா, தூங்குடா. இல்ல இல்ல, என்ன நீ தூங்குற? எனக்கு எப்பவுமே பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு தானே தூங்குவா. சொல்லு சொல்லு அப்படின்றான். இந்த பக்கம் நீங்க நான் வந்துட்டு, மணி டாடி சொல்லவா? இல்ல இல்ல, நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு மம்மி தான் சொல்லணும். மம்மி சொல்லுங்க. ஆ ஆ, சரி சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக் எடுத்து படிக்கிறான். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஜங்குக் பார்க்குறான், எவ்வளோ மட்டமான ஸ்டோரியெல்லாம் அவன் கேட்பான். சரி பண்ணி இப்போ டாடி சொல்கிறேன். ஆ ஆ சாரிடா, மம்மி சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரில் ஒரு கிங் இருந்தாராம். ஸோ அந்த கிங்குக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருந்தாங்களாம். ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு அழகான குழந்தை பிறந்துதான். ஸோ அந்த குழந்தை வந்துட்டு உன்ன மாதிரி ரொம்ப சேட்டை பிடிச்ச குழந்தையாம். என்ன மம்மி நீ என்ன சேட்டை பிடிச்ச குழந்தைன்னு சொல்கிறா? நீ எப்பவுமே நான் கியூட் பாய் தானே சொல்வா, அதுவும் இல்லாமல் குட் பாய்ன்னு சொல்லுவா. இல்லை இல்லை, இப்போ நீ சேட்டை தானே பண்ணுறா? இல்லைன்னா நான் சேட்டெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன நல்ல பையன் தான் சொல்லணும். சரி ஓகே, ஒரு மாதிரி ஒரு நல்ல பையன் தானா? அந்த பையனுக்கு அவங்க அம்மானா அவன் ரொம்ப பிடிக்குமா. அவன் எப்பவுமே அவங்க அம்மா கூட மட்டும்தான் இருப்பானா. ஆனால் அந்த பையனுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காது. மம்மி மம்மி, அந்த பையன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்ல? அப்படியா? ஆமாம், எனக்கு உங்களை மட்டும் தானே பிடிக்கும், எனக்கு தான் அப்பாவை பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் மூச்சு ஒரு மாதிரி ஆகுது. சொன்னீங்கண்ணா பன்னி இப்படி பேசக்கூடாது. என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படிதான் சொல்லுவேன், எனக்கு தான் பிடிக்காது ஒன்னா. அப்ப நீங்கண்ணா பன்னி இப்படி பேசக்கூடாது, எனக்கு ஹர்ட் ஆகுதுரா. ஹர்ட் ஆனா ஆயிட்டு போதும், நீங்க எத்தனை வாட்டி என்ன ஹர்ட் பண்ணிருக்கீங்க? எனக்கு உங்களை பிடிக்காது. என் மம்மி சொன்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். என் மம்மிக்கு உங்களை பிடிக்கிறனால தான் நான் இங்க இருக்க, இல்லைன்னா நான் எப்பயோ பாடி வீட்லயே இருந்திருப்பேன். எங்க மம்மியை தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தனே அப்படின்னு அவன் சொல்றப்ப இந்த பக்கம் அவனுக்கு அவள் லைட்டா டியர்ஸ் வருது. இது பண்ணி பார்த்துருப்பான். மம்மி ஏன் நீ அழுவுறா? இங்க பாரு, நீ அழக்கூடாது, நான் உன் கூட தான் இருப்பான் சரியா? நீ நான் போதும், டாடி ஒண்ணு வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறான். இதை பாக்குறப்ப உங்களுக்கே கஷ்டமா இருக்கு, ஜங்குக்கு எந்த அளவுக்கு பெயின்ல ஃபீல் பண்றப்பான்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்றீங்க. அவன் எதுவும் பேசிக்கல, அப்படியே குழந்தைய படுக்க போட்டு அவன் அப்படியே தலாட்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ நைட்டு அப்படிதான் போயிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலி ஜங்குக் உடம்புல இருக்க நீங்கள் தான். ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான், எங்கடி கிளம்புறா? ஆஃபீஸ்க்கு. நான் தான் நேற்று சொன்னேன் தானே நான் ஆஃபீஸ் போகிறேன். ஜங்குக் கரெக்டாக இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜிம்மன் அண்ணாட்ட பேசிட்டேன், அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இல்லைவன், நான் போகிறது தான் கரெக்டாக இருக்கும், நீ குழந்தைய பார்த்துக்கோ. ஆனால் இல்லை ஜங்குக் வேணாம், உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஏய் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் சரியா? சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ஸ் இப்போ ஜங்குக் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். ஸோ கோட் ஷூட் எடுத்து போடுறான். நீங்கண்ணா ஜங்குக் என்ன பண்ணுறா? கோட் ஷூட் போடுறேன்டி, இதான் நான் போட்டு போவேன். ஜங்குக் இப்போ நான் இருக்கேனா புரியல? என் உடம்புல நீ இருக்க ஜங்குக், எப்படி இந்த ட்ரெஸ்லாம் போடுவேன்? நீ ஸ்கர்ட்ஸ் தான் போடணும். ஸ்கர்ட்டா? ஆமா இதுதான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாது. ஏய் பாரு, நீ இதெல்லாம் பிடிக்காது, என்னடி பண்றதுண்ணா? ஜங்குக் இப்போ நீ கேர்ளா இருக்கா, ஸோ அந்த ட்ரெஸ் தான் போடணும். சரிடி சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் உள்ள குளிக்க போறான். ஸோ அவன் அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸும் அவுக்குறான். உனக்கு கடுப்பாகுது, என்னடா இத்தனை போட்டுக்கான்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படியே மிரள பாக்குறான், அவன் சிரிக்கிறான். எத்தனை வாட்டி இதை நான் பார்த்துருக்கேன், ஆனா இப்போ அவள வந்துட்டு பாக்குறப்ப அழகா தானே இருக்குது எல்லாமே. என் பொண்டாட்டி எப்படி தான் மெயின்டைன் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டர்ட்டியா பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கண்ணா ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் குளிச்சுட்டு வா. வரேன்டி இரு, உடம்பு தானா நல்லா தேய்ச்சி குளிக்க வேணாமா? அப்புறம் உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல மாட்டா, என்ன ஜங்குக் உடம்பு ஒழுங்காவே டேக் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கான். இல்ல இல்ல, நீ எதுவும் இது பண்ணாதா, நீ வெளியே வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே டவல் கட்டிட்டே வரான். நான் ஒல்லியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி டவல்லாம் கட்டிட்டு வர? ஏய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இங்கே வந்தால் ட்ரெஸ் மாற்றுவேன். சரி தள்ளு, நீ போய் குளிப்போ. சரி ஓகேன்னு சொல்லிடு அப்படியே நீங்கள் உள்ளே போறீங்க. இது பக்கம் ஜங்குக் கொண்டு வயன், இன்னைக்கு நீ குளிக்கணுமா? ஆமாம், இப்போ குளிக்க வேணாமா? இல்லடி கீழே. என்ன கீழே? ஏய் தெரியாம நடிக்காத, கீழே பார்க்காம குளினா. சரி சரி பார்க்கலாம், நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. நான் உன்ன மாதிரி கிடையாதுண்ணா, புரியல? உன்ன மாதிரி கிடையாதுண்ணா, நான் ஒன்றும் டர்ட்டி கிடையாது, எனக்கு தெரியும். போங்க ரொம்ப நல்லவங்க தான்
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அனுப்புறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு தென் ஒரு மாதிரி அந்த ஆஃபீஸ் லுக்கில் இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க செம்ம அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு தான். ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா? என்ன அழகாக இருக்குண்ணா? ஏண்டி நானே கடுப்பாக இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருக்கான். வாரு நான் கிளம்புறான். சரியா? ஆமாம் என் ஃபைலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலெல்லாம் தேடிட்டு இருக்கான். ஸோ ஃபைல் எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன். ஜங்கு பர்ஸு. ஏய் சும்மா ரெடி ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்குது, பர்ஸ் வர கொடுக்குறான். சரி பாய் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ பண்ணி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வந்தோடனே மம்மி மம்மி எங்கே இருக்கீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஜங்கு கண்டு என்னாச்சு பண்ணி ஓகே தானே? நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க? மம்மி எங்க? மம்மி ஆஃபீஸ் போயிருக்காங்க. எதுக்கு மம்மி ஆஃபீஸ் போனாங்க? நீங்கள் எதுக்கு அனுப்புனீங்க? மம்மிக்கு அடிபட்டுருக்கு தானே? டாடிக்கு அடிபட்டுருக்கு ரொம்ப, அதனால தான் மம்மி ஆஃபீஸ் அனுப்புனேன். வந்துடுவாங்க சீக்கிரம். இல்லை இல்லை எனக்கு மம்மி தான் வேணும், நீங்கள் வேணாம், நீங்கள் கிளம்புங்க முதல்ல இங்கேருந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கண்ணா பண்ணி சரி டாடி மேலே உனக்கு ஓவர் இருந்தாலும் இருக்கட்டும், நீ வா கிளம்பலாம். எங்க? ஸ்கூலுக்குடா. உங்களுக்கு எதுவும் தெரியாது என்னை பற்றி. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எனக்கு நீ ரெட் கலர் தானே போடுவேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க மம்மி சொல்லிட்டு தான் போனான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பன்னியை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் பன்னியும் ரெடி ஆகிடுறான். ஸோ அவனுக்காக ஃபுட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. அவனை ஆச்சரியமா பார்க்குறான். என்னாச்சு டாடிக்கு, ஒரு குக்லாம் பண்ணுவாரா? நல்லா தான் இருக்கு, அப்படி மம்மி மாதிரி குக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஃபுட் எடுத்துகிட்டு வைக்கிறீங்க. அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். டாடி இப்போ நான் கிளம்பலாமா? சரிடா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பன்னியா அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இதே சைடு நம்ம ஜங்குக்க பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கு இப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிருப்பான். வந்தோடனே ஜிம்மன் காய்ச்சலமாக போயிடுச்சு. தங்கச்சிமா நீ எதுக்கு வந்துருக்கா? ஐயோ நான் தான் இப்போ இருக்கல. அது ஒன்றும் இல்லை டாவா இல்லை அது ஒன்றும் இல்லைண்ணா, அது வந்து இந்த மாதிரி ஜங்குக்கு அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன மீட்டிங்கை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காரு, அதனால தான். அவன் தான் அப்படி பண்ணது? இல்லையே அவன் அப்படி பண்ண மாட்டானே. இல்லைண்ணா அவர் தான் அனுப்புனாரு. இல்லை தங்கச்சிம்மா நீ ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? நீ கிளம்பு, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு. இல்லை இல்லை இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்ண்ணா, அதை நான் தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ நான் பார்த்துக்கிறேன். இல்லை தங்கச்சிம்மா உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்லைண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஜங்குனா கடுப்பாகுது. ஐயோ அண்ணனால சொல்லவே மாட்டேனே, இவனை போய் அண்ணன் இருக்க மாதிரி தான் போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ மீட்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவரோட ப்ராஜெக்டை பற்றி அங்கே இருக்க கிளைண்ட்ஸ்க்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா அப்படி ஜங்குக் டோன்லேயே பேசிகிட்டு இருக்காளே. பரவாயில்ல பரவாயில்ல, புருஷன் சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருப்பான் போல, நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மொத்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி வாமிட் ஆகுது. அவன் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டும் ஓடிடுறான். ஸோ அங்கே இருக்க கிளைண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மன் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜங்கு கூட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ அதனால தான், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகே சார், சரி நம்ம மற்ற டீட்டெயில்ஸை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் எது பண்ணிட்டு இருக்கான். இதே சரி ஜங்கு வாஷ்ரூமில் வந்துட்டு வாமிட் பண்ணிருக்கான். ஐயோ என்னது செம்மையாக தலை சுற்றுது, சுத்தமாக முடியல, காலிலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. ஐயோ என்ன அது எப்படி இருக்கு? மைண்ட் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம், ஏன்னா மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ அவன் உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு ஜங்குக்கா என்னாச்சு, எல்லாம் ஓகே தானா? எல்லாம் ஓகே தாண்டி. ஏன்டி சும்மா சும்மா எனக்கு வாந்தி வந்துட்டே இருக்கு, சுத்தமாக முடியல, அவன் தலை வேற வலிக்குது, உடம்பெல்லாம் பெயினாக இருக்குடி, எதனா மாத்திரை சாப்பிட வேண்டியதுக்கு? இல்லை இல்லை டேப்லெட் எதுவும் சாப்பிட்றாதா, குழந்தை வயிற்றுல இருக்கு, ஏன்னா எதுவும் சாப்பிடக்கூடாதா? ஆமாம் ஆமாம் இப்படி தான் இருக்கும் ஒரு 3 மாதத்துக்கு. என்னடி சொல்கிறா, 3 மாதம் வரை இப்படி தான் இருக்குமா? ஆமாம். ஏன் தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா? மணி வயத்துல இருக்கும் போது நான் இப்படிதான் ஃபீல்லாம் பண்ணிருந்தேன். வயன் என்னால் ஒரு நாளே தாங்கிக்க முடியலடி, 3 மாதம்லாம் சத்தியமாக முடியாது வயன். என்னடி இப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ணேன், ஏன்னா 4-5 மீட்டிங் இருக்குடி, ஒவ்வொரு மீட்டிங் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேனா
எப்படி? அதான் நான் சொல்றேன்ல, நீ வீட்ல இரு. இந்த மாரி டைம்ல தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நீ அங்கெல்லாம் போனா சரிப்பட்டு வராது ஜங்குக்கா. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் என் மேல நம்பிக்கை வை. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல, நான் அதெல்லாம் விட மாட்டேன். பாத்துக்கலாம். ஆனா ஜங்குக்கா, அப்புறம் பேசுறேன் வை. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடறான். ஸோ இதே சைடு ஜங்குக் அனதர் மீட்டிங் இது பண்றான். ஸோ அதே மீட்டிங்ல அகைன் வாமிட் வருது, தலை சுத்துது. அவனா ஜெமினே திட்டுறான். தங்கச்சிமா, வீட்டுக்கு கிளம்பு. பாரு, இதை நான் கூட பாத்துக்கிறேன். உன் புருஷனுக்கு சரியானதுக்கு அப்புறம் வரட்டும், சரியா? இல்ல இல்ல, நான் இருக்கேன். இங்க பாருமா, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். உன் புருஷனுக்கு தான் அறிவு இல்லாம முட்டாள்தனமா இப்படி பண்ணிருக்கான். அவன் தான் புத்தி இல்லாதவன். நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்குதானே அப்படின்னு சொன்ன நீ என்ன புத்தி இல்லாதவனா? என்னம்மா நீ இப்படி கோவப்படுற? உண்மைதான் அதானே? அதெல்லாம் கிடையாது. அவன் அறிவாளி தான். அவனா? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. அவரு தானே சொல்வ. ஓ, அவர் அறிவாளி தான். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் மீட்டிங் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு அகைன் இன்னொரு மீட்டிங். பட் இந்த டைம் உங்களுக்கு சுத்தமா சாரி ஜங்குக்கு சுத்தமா வந்துட்டு இதை சொல்ல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸோ அவனா ஐயோ முடியல, சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த லட்சணத்தில் நான் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ண போறேன்? சரி, நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமெண்ட் பண்ணிட்டு தங்கச்சிமா வா நெக்ஸ்ட் மீட்டிங் போகலாம். நெக்ஸ்ட் மீட்டிங்கா? அது எனக்கு டயர்டாக இருக்கு. அதான் நான் சொன்னல, நீ கிளம்பு. அண்ணா நான் தான் பார்த்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. இந்த நேரத்தில் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா உன் புருஷன்ட்ட சொல்லி வை. அவனை வேணா வர சொல்லு, அப்படி இல்லையா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படி ஜங்குக்கு அனுப்பி விடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக் அப்படியே வீட்டுக்கு வரான். வந்தோடனே பன்னி வந்து அக் பண்ணிக்கிறான். மம்மி, நீ எதுக்கு ஆஃபீஸ் போனா? டாடி போக சொன்னாரா ஒன்னா? எனக்கு தெரியும், அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நீ எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நான் ஜங்குக்னா இவன் என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு வில்ல மாதிரியே நினைக்கிறான். இங்க பாரு பன்னி, நான் தான் ஆசைப்பட்டு போனேன், மம்மி தான். அப்படியா? எதுக்கு? டாடிக்கு நிறைய அடிபாட்டு இருக்குல்ல, அதனால தான் போனேன். சரி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டு மம்மி. உனக்கு தெரியுமா, டாடி அப்படி ஒன்ன மாதிரி சமைக்கிறாரு மம்மி. அவருக்கு குக்கிங்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா இந்த பக்கம் அப்படி ஜங்குக்க பார்க்குறான். ஆக்சுவலி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அவனுக்கு தான் கடுப்பாகுது. ஏய், என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கண்ணா என்னாச்சு? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட மாட்டேன். ஒழுங்கா போய் ஷார்ட்ஸ் போடுப்போம். அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பண்ணி கொண்டு புரியல. மம்மி, டாடி என்ன ஆச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் 2 பேருக்கும் ரியலைஸ் ஆயிட்டு. ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பண்ணியை தூக்கிக்கிறான். மம்மி மம்மி வாங்க நம்ம மேலே போடலாம். நம்ம போய் நிறைய பேசலாம். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நினைச்சு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணணும்ல. வாங்க வாங்க. அப்போ நீங்க வந்துட்டு பன்னி டாடி கிட்ட சொல்லு. டாடி இப்போதானே ஆஃபீஸ்லேருந்து சாரி மம்மி இப்போதான் ஆஃபீஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. மம்மி நீ வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டு போறான். இந்த பக்கம் நான் உங்களுக்கு புரியுது, ஜங்குக்கு செம்ம டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னன்ட். ஸோ அதனால நீங்க அவளுக்காக ஜூஸ் போடுறது, தென் கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஃபுட்லாம் செஞ்சுட்டு இப்போ மேலே போறீங்க. இந்த பக்கம் பண்ணி உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். மம்மி மம்மி இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஜாய் வந்துட்டு இந்த பாருங்க இந்த பென்சில் வாங்கி கொடுத்தான். அது அவங்க டாடி ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாராம். எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொன்னான். இதே மாதிரி நான் டாடி கிட்ட ஒரு டைம் சொன்னேன் தெரியுமா, ஆனால் டாடி மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜாயோட டாடி தான் ரொம்ப நல்ல டாடி. பேசாம மம்மி நீ வந்துட்டு டாடியை விட்டுடு, நம்ம ஜாய் டாடி கூட போய் இருந்துடலாம். என்னடா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்துறான். இங்க என்னாச்சு மம்மி, நீ ஏன் இப்படி கத்துறா? நீ இப்படிலாம் பேச மாட்டியா? இல்ல இல்ல, அதெல்லாம் அப்படி பேசலாம். அப்ப டாடி தானே இருக்க மாட்டாரா? அதெல்லாம் அவர் இருப்பாரு. அவர் தானே சொன்னாரு மம்மி வேணாம் பன்னி வேணான்ட்டு. அதெல்லாம் வேணாம், நம்ம அவரை கூட போய் இருக்கலாம். ஜாயோட டாடி என்கிட்ட நல்லா பேசுறாரு தெரியுமா. அவர் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு கூட அவர் தான் எனக்கு ஃபுட்டு புதுசா ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது நல்ல டேஸ்டா இருந்துச்சு. என்ன அவன் என் பிள்ளைகிட்ட இப்படி கொஞ்சிட்டுறான்? ஐயோ காண்டாகுது. இங்க பார் பண்ணி, யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவியா? ஏன் மம்மி, நீ தானே சொன்ன ஜாயோட அப்பா கிட்ட நல்லா பேசுன்னு சொல்லிட்டு, இப்ப வேணான்றா. இப்ப நான் சொல்றேன் இனிமே பேசக்கூடாது.
ஜாய்கிட்டையும் பேசக்கூடாது. ஆ சரி ஓகே, நான் இனிமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க உள்ள வரீங்க. ஒயன் என்ன சாப்பிட்றியா? ஆ என்னது? இது இந்த மாதிரி டைம்ல சாப்பிட்ற சாப்பாடு தான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்பா. இப்போதான் ஜங்குக்கு பா ஹாப்பியாகுது. ஏன்னா காலைல சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். செம்ம பசியில இந்த பக்கம் பண்ணி வந்துட்டு மம்மி எனக்கு ஆ உனக்கு வேணா டேடி டே கேளு சொல்லுவாரு. மம்மி நீ எப்படிலாம் பேச மாட்டிய, கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இவன் மொத்தம் அப்படி சொல்லிட்டு தான் சாப்பிட்டு அப்படிதான் போயிருக்கோம். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பன்னியும் ஜங்குக்கும், தட் மீன்ஸ் உங்க உடம்புல தானே ஜங்குக்கு இருக்கான். ஸோ 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ பன்னினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்துச்சு, எங்க மேம் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுறான். அவனுக்கே தெரியாம ரசிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தையோட ஒரு நாள் வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே மிஸ்பரைஸ் ஆகி பன்னி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு மம்மி என்னாச்சு உனக்கு, என்னையே பார்த்துட்டே இருக்கா, சரி சொல்லு உன் ஸ்கூல் டேஸ்ல என்ன நடந்துச்சு? ஏன் ஸ்கூல் டேஸ்லயா? ஆமா மம்மி, நீ எப்பவுமே சொல்லுவதானா ஸ்கூல் டேஸ்ல எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீ சொல்லு மம்மி உன் ஸ்கூல் டேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றப்ப. ஸோ ஜங்குக்கு அப்படியே யோசிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றனே தெரியல. இப்ப அப்படி நீங்க உள்ள என்ட்ரு ஆறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பன்னி நான் வேணா டேடியோட ஸ்கூல் டேஸை பத்தி சொல்லவா? இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் உங்க ஸ்கூல் டேஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கிடையாது. சரி வேணா விடு. என்னோடதும் டேடியோட லவ் ஸ்டோரி சொல்லவா? லவ் ஸ்டோரியா? வேணாம். ஏன் பன்னி? அதில் அம்மா இருப்பாங்க தானே? சரி ஓகே சொல்லுங்க. நான் உங்கள் அம்மாவை ஃபஸ்ட் டைம் பார்த்தது காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி தான். உங்கள் அம்மா பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பா. ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ், அவ்வளோ க்யூட்டாக இருந்தா. உங்கள் அம்மாவை நான் பார்த்தோடய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை மம்மி உனக்கு ஆச்சு அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு மணி கேட்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறனே தெரியல. அது வந்து நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலி. அன்றைக்கி உங்கள் டாடி தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அன்றைக்கி மட்டும் உங்கள் டாடி எனக்கு கரெக்ட் டைமில் ஹெல்ப் பண்ணலன்னா மம்மி ரொம்ப அழுதுருப்பேன். ஸோ அன்றைக்கி டாடியால் தான் மம்மி அந்த வயிறு வலிலேருந்து சரியானா. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் டாடியா ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஐ லவ் யூ. ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா மம்மி நான் ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன். டேய் குள்ளமாண்டே அப்படின்னு சொல்லி ஜங்கு கத்துறான். என்னாச்சு மம்மி? ஏன் நீங்க தானே சொன்னீங்க எல்லாரையும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லாரையும் லவ் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணணும்னா அதுக்காக பொண்ணு லவ் பண்ணுவியா? இங்க பாருடா, அதெல்லாம் லவ்லாம் பண்ணக்கூடாது. படிக்கிற வயசுல படிக்கணும். ஏன் நீங்க கூட தான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க படிக்காம. அப்ப நீங்க பண்ண தப்பு தானா? ஐயோ எங்க அத்தை என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாட்டு தான் ஜங்கு கடுப்பாகுது. பாரு படிக்கணும்னா அவ்வளோ பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன், எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அவ பேர் தெரியுமா? அவ பேர் வந்து ஜாரா, அழகா இருப்பா. எனக்கு அவளைதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க அப்பாவும் சேர்ந்து நாளைக்கு போய் பொண்ணு கேளுங்க. என்ன பொண்ணு கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இங்க காண்டாகுது. அவன்ட்டு டேய் என்னடா உனக்கு வயசாகுது பொண்ணு கேட்குன்ற? கல்யாணம் ஆசை வந்துச்சு உனக்கு? மம்மி உனக்கு என்ன ஆச்சு? நீ என்ன ஆடி மாதிரி நடந்துக்கிற? எனக்கு பிடிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போறான். இந்த பக்கம் நான் ஜங்குக்கு வந்து டேய் குள்ள வாண்டு இங்க வாட உனக்கு இருக்கு கொஞ்சம் நறுக்குறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்க வந்துட்டு ஜங்குக்கு என்ன ஆச்சு? என்னடி பேசிட்டு இருக்கான்? லவ் பண்றான் அவன். லவ் இந்த வயசுல அவனுக்கு தேவையடையுது. அவன் குழந்தை விடுங்க. என்னடி குழந்தை விடுங்கட்டு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஜங்கு இது அவன் சின்ன வயசுல சும்மா தான் பேசிட்டு இருக்கான். ஏன் நீங்க பண்ணது இல்லையா நான் ஸ்கூல் டைம்ல? அதுக்காக அவன் எல்கேஜி தாண்டி படிக்கிறான், இந்த வயசுல லவ்ன்றான். சரி விடுங்க ஜங்குக்கு, இப்ப எதுக்கு அது தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சரி ஆமா என்ன பண்ணிட்டு இருந்தா? அது ஒன்றும் இல்லை, கீழே வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தேன். பார்த்தா அவங்க கிட்ட ஸ்கூல் ஸ்டோரி கேட்டுட்டு தான். ஸோ உங்களுக்கு தான் இதை பற்றி தெரியாதுல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டேன். சரி ஓகே, நாளைக்கு என்ன விஷயம்? நாளைக்கு நீங்கள் போகிறீங்களா? இல்லை இல்லை நீ எப்போ? என்னால் முடியலடி. அவன் வர செம்மையாக திட்டுறான் என்னைய வச்சுக்கிட்டு. எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா? அசிங்கமாக திட்டுறான்டி என்ன ஜம்மின்னு.
உன் புருஷனுக்கு அறிவே இல்லையா, எதுக்கு உனக்கு தேவையில்லாம இங்கே அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ வண்டியாக திட்டுறான். அதெல்லாம் முடியல, அந்த திட்டும் வாங்க முடியல, அப்புறம் இந்த வாமிட்டும் எடுக்க முடியல. நீ எப்போ உனக்கு எல்லாம் சொல்கிறேன் என்னன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, சரியா? சரி, ஓகே ஜங்குக். பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்களா? பார்த்துக்கிறேன். ஆனால் என்னடி, அவன் நிறைய விஷயம் வந்துட்டு இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருப்பானா? ஆமாம், எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுவான். அவன் ஸ்கூலில் அவங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுனான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லுவான். ஓ அப்படியா? குழந்தை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போல. ஆமாம், எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்களும் தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அதை அப்படியே விட்டுறான். தென் அப்படியே தான் நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ கோச்சுட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிறீங்க. ஸோ ஜங்குக்குள்ள ஏன்னா தானே ரெடி ஆகிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் நான் பர்ஃபெக்டாக ரெடியாக பார்த்தனே, நீ ஆடிது என்ன? நீ ஆடினா புரியல. இல்லை, நான் காலைல அரை ஒரே குளிப்பேன், அதை கூட ஒழுங்காக வரமாட்டேன், ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகுறா? அது நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக தானே இருப்பேன் ஜங்கு. சரி, ஓகே. ஞாபகம் இருக்குல்ல? கிம் குரூப்போட ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு லியா குரூப்பில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ இந்த 2 குரூப் ரொம்ப முக்கியம்டி. கிட்டத்தட்ட அவங்க 100 crores மேலே நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நல்லா அட்டன் பண்ணுனா. சரி ஜங்கு, நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் கிளம்புறேன், ஓகேவா? சரிடி, பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை வெளியே அனுப்பி வைக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறீங்க. இதே சைட் பார்த்தா இதை பக்கம் பண்ணி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கு வந்து எழுப்புறான். பண்ணி எந்திரி. மம்மி எனக்கு தூக்கம் வருது, நம்ம அப்புறமா ஸ்கூலுக்கு போகலாம். அப்புறமா போகலாமா? டைம் ஆகுது, எந்திரி, ஸ்கூல் வேலை வந்துடும். இல்லைன்னா மம்மி தான் கூட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல விடுங்க, எப்பவுமே நீங்கள் தானே விடுவீங்க. அப்புறம் என்ன? ஏன்னா நான் தான் விடுவேனா? பாரு, இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் முடியாது. மம்மி வயிற்றுல கூட்டி பாப்பா இருக்குல்ல, மம்மியாலலாம் அவனை விட முடியாது. ஓ ஆமாம்ல, சரி ஓகே. சரி தூக்குங்க. தூக்கவா? எங்க தூக்கா? குளிக்க வைங்க மம்மி, நீ தானே குளிக்க வைப்பா. இப்ப என்ன கேக்குற? வா போலாம். நான் குளிக்க வைக்கணுமா? ஏன் நீ குளிக்க மாட்டியா? என்ன மம்மி பேசுறா? நீ தானே எப்பவுமே என்ன பாத் பண்ணி விடுவா, எனக்கு என்னமோ புதுசா கேக்குறா. வா அப்படியே சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கூட்டு போறான். இது பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுனே தெரியல. அவன் அப்படியே குளிக்க வைக்கலான்னு போறான். மம்மி என்னடா? கக்கா வருது மம்மி. ஏன்னா கக்கா வருதா? டேய் போடா. மம்மி தூக்கி உட்கார வை மம்மி. என்ன மம்மி மறந்துட்டியா? நீனு எல்லாம் மறந்துட்டேன் அவனுக்கு. அதெல்லாம் இல்லடா. சரி உட்காரு அப்படியே சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். ஸோ அவனா அப்படியே ஃபாட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். கர்மம் முடிச்சவனை என்னடா பண்ணிருக்குன்னு தான் மாதிரி இருக்கு ஜங்குக்னா. மம்மி நான் போயிட்டான், கழுவி விடுங்க. டேய் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடடா. ஐயோ எனக்கு பிடிக்காது மம்மி, நீங்க தானே பண்ணுவீங்க, எதெல்லாம் பண்ணுங்க. எதெல்லாம் பண்ணுங்களா? பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது மம்மி? நீங்க தான் பண்ணுவீங்க, என்னாச்சு உங்களுக்கு? கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடை பிடிக்க இந்த பக்கம் ஜங்குனா மூக்க பிடிச்சிக்கிட்டே கழுவி விடுறான். வா நாத்து. ஏண்டா போனா உனக்கு கழுவு தெரியாதாடா? நான் தான் கழுவி விடணுமா உனக்கு? ஆமா, நீங்க தானே கழுவி விடுவீங்க, என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. நேத்து டாடி கூட கழுவி விட்டாரு, உங்களுக்கு என்ன? ஏன்னா இதெல்லாம் பண்ணாலாவ? ஐயோ கர்மமே அப்படின்னு தான் இருக்கு ஜங்குக்கு. சரி ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே பனியை குளிக்க வச்சுட்டு எப்போ ரெடி ஆகிட்டு கூட்டு வரான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு அவனுக்கு ஒயிட் ட்ரெஸ். ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு என்ன எடுத்து போடுறான்னா பிங்க் எடுத்து போடுறான். மம்மி இன்னைக்கு பிங்க் கிடையாது, பிங்க் ஃப்ரைடே தான் போடுவாங்க, இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும். ஓ வெள்ளை கலரா? சரி இதில் அடுக்கிறேன். சரி ஓகே விடுங்க, டைம் ஆகுதுல்ல, வான் வந்துடும். சரி இரு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டு விடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனுக்கு மம்மி ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போட்டு விடுங்க, ஐடி கார்டு எங்க, டை எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். டேய் இருடா எடுக்கிறேன்டா, இருடா ஏன்டா கத்திட்டு கிடக்குற அப்படின்னு ஜங்குக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு சில்வா கிளம்பலாம். மம்மி பிரேக்ஃபாஸ்ட்? ஓ இது வேற இருக்குதா? சரி இருடா நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே கீழே வரான். வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, அவனுக்கு எது பிடிக்கும் கூட தெரியாது அவனுக்கு. ஆமா அவனுக்கு என்ன சாப்பிடுவான், அவனுக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களுக்கு தான் கால் பண்றான். பார்த்தா நீங்க இந்த டைம் மீட்டிங்ல இருக்கீங்க. ஸோ ஃபோன் உங்ககிட்ட இல்ல, வேற கால் எடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணலாம்? பிசுமா பேன் கேக் பண்ணிடலாமா? அதுதான் பெட்ரு. எனக்கும் பேன் கேக் பிடிக்கும், கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும் தான்.
ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு அவன் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். சரி நம்ம பேன் கேக்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பனானா பேன் கேக் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கான். இந்த பக்கம் பனி இறங்கி வந்துட்டு மம்மி என்ன பண்ண போறீங்க? உனக்கு பிடிச்ச டிஷ் தான்டா, போ உட்காந்து டிவி பார் போ, மம்மி சீக்கிரம் எடுத்து செஞ்சு எடுத்துறேன்னா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை போய் அப்படியே உட்காரான். சாப்பிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பவுல்ல ஃப்ளவர் போடுறது, அதுக்கப்புறம் பனானா, அப்புறம் எக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கண்டென்சிக்கு கொண்டு வந்துட்டான் யூடியூப்பை பார்த்து. ஸோ இப்போனா சரி ஓகே கரெக்ட் ஃப்ளேம்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பனானா கேக் ஊற்றிட்டு இருக்கான். ஒரு கேக் நல்லா வருது, அதுக்கப்புறம் பார்த்தா தீஞ்சு போச்சு. ஐயா என்ன தீஞ்சு போச்சு, அவன் தீஞ்சு போனால் சாப்பிட மாட்டானே. சரி ஓகே இன்னொரு டைம் கண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பண்ணுறான். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, செம்ம கடுப்பாகுது. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து மேடு வராமலா இருக்கணும். ஐயோ இந்த அம்மா எப்போதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கு ஜங்குக்கு. ஐயோ பனானா பேன் கேக் பண்ணிட்டான். ஸோ எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே பன்னிக்கிட்ட கொடுக்குறான். பன்னினா மம்மி எதுக்கு இது பண்ணா? ஏன்டா பிடிக்காதான்டா? உனக்கு பிடிக்கும் தான்டா. இல்ல இல்ல எனக்கு பிடிக்காதேப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் தானா டாடிக்கு பிடிச்சது எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்ட்டு. இப்போ எதுக்கு மம்மி இது பண்ணா? எனக்கு வேணாம், எனக்கு ஃபுட்டே வேணாம், நான் கிளம்புறேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்கா? டாடிக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னா? ஆமா டாடிக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதானே மம்மி. இப்போ நீ பனானா பேன் கேக் பண்ணா? எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வேணாம், நான் போறேன், நான் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனா போறான். இது பக்கம் ஜங்கு கொண்டு புரியல, இவனடா எப்படி பேசிட்டு இருக்கான்னு தான் இருக்கு. அவனுக்கு நான் புரியுது எந்த அளவுக்கு பன்னி மனசுல நம்ம அவனை காயப்படுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. நமக்கு பிடிச்ச பொருள் கூட அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு வேண்டாதவன் மாதிரி ஆயிட்டோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான். இதே சைடு இப்போ நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்கு கிட்ட இருந்தால் கால் வந்திருக்கோம். ஸோ ஜங்கு கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தோடனே நீங்கள் அகைன் ஜங்கு கால் பண்ணுறீங்க. இப்போ ஜங்கு ஃபோன் எடுக்காமலே இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான், மற்ற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட இருந்து கால் வருது, அப்படியே எடுத்து பேசுகிறான். ஹலோ ஜங்குக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறா? ஒன்றும் இல்லடி, நீ மீட்டிங் எப்படி பண்ண? நல்லா பண்ண ஜங்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 1 hour ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ அதை அட்டெண்ட் பண்ணோம். சரி ஓகேடி நல்லா பண்ண. ஜங்கு நீ ஓகே தானே? நான் ஓகே தாண்டி. இல்லை பன்னி எதுனா? இல்லைல்ல அவன் எதுவும் சொல்ல, நான் ஓகே தான், நான் வைக்கிறேன் போனேன். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வரதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறான், என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. குழந்தையோட மனசில் இவ்வளோ பெரிய காயத்தை நம்ம உண்டாக்கியிருக்கோம். அவன் இந்த அளவுக்கு நம்மளை வெறுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் செல்ஃபை நினச்சி செம்ம கோவம் வருது. ஒரு மாதிரி திட்டிக்கிறான். ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமிலி பக்கமாக விட்டுட்டோம்னு சொல்லிட்டு தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான். இதே சைட் பார்த்தா அப்படியே அகைன் ஒரு கால். அவன் நினச்சிக்கிறான் நீங்கள் தான் அகைன் கால் பண்ண சொல்லிட்டு தான் ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா நீங்கள் மம்மின்னு போட்டிருப்பீங்க. ஐயோ எதுக்கு இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, எடுத்து பேசி ஆகணும். பிகாஸ் கட் பண்ணா தேவையில்லாமல் எனக்கும் அவங்களுக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லுங்க. என்னடி சொல்லுங்கன்னு இழுக்கிற, என்னாச்சு உனக்கு? நீ ஓகே தானா? அப்புறம் என்ன உன் புருஷன் ஆஃபீஸ் போயிட்டானா? போயிட்டாருமா. சரிடி. ஐயன் பாரு எனக்கு என்னமோ சரிப்படலை. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஏதோ நீ இருந்துக்கிறேன்னா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுடி. ஏதோ குழந்தை பிறக்கிறப்ப அப்போ உனக்கு எனக்கும் சண்டை, அதனால நானும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ 2வது குழந்தை பிறக்க போதுடி. நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் கிளம்பி வா அண்ணா, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறப்பா இது பக்கம் சொங்க கொண்டு. அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலில், என் புருஷன் என்னை பார்த்துப்பாரு. என்ன உன் புருஷன் அதை அவனை பார்த்து கிளிக்க மாட்டான், அதான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்ல, எதுக்கு நீ தேவையில்லாம அங்கே இருந்துட்டு இருக்கா? வண்டியை கூட்டிகிட்டு கிளம்பி வா, 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ அங்கே போய்க்கோ. இல்லை அதெல்லாம் என் புருஷன் நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு அவன் பார்த்துக்க மாட்டான்னு தோணுவாயன். அவன் பார்த்துக்க மாட்டான். அவன் ஆஃபீஸ் தான் முக்கியம். நீயும் பண்ணியும் அவனுக்கு முக்கியமே கிடையாது. இப்போ கூட பாரு, நேற்று தான் அடிபட்டுச்சு, அதுக்குள்ளே ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆஃபீஸ் தான் எல்லாம், அதையே சுற்றிட்டு அலையட்டும், உன்னெல்லாம் கண்டுக்க மாட்டான். தயவு செஞ்சு நீ கிளம்பி வா. அகேன் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதா? புரியல. ஆமாம், அவனை எதெல்லாம் சொன்னால் போதுமே அப்படியே உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுமே. அதெல்லாம் இல்லை, அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நீங்கள் தேவையில்லாமல் சண்டே இது பண்ணாதீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் மன்னிக்கிட்ட என்ன சொல்லி வச்சா? பாட்டி சொல்கிறது எதுவும் கேட்காத,
பாட்டி எப்பவுமே அப்பா பத்தி தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கா. அவன் இருக்கிறதுனாடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டா. அதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்க வேணாமா? ஓ, இதெல்லாம் நீ தான் பாக்குற வேலையான்னு சொல்லிட்டு தான் ஜங்கு காண்டாகுது. ஆமா, நான் சொன்னது கரெக்ட் தான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அப்பாவே பையனை பிரிக்கிறீங்க? ஏன் ஏன் உன் புருஷன் என்னையும் உன்னையும் பிரிக்கலையா? அப்பெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. இப்ப அவனையும் குழந்தைய பிரிக்கிறது உனக்கு பெருசா தெரியுது. பார் பையன், நான் இப்பவும் சொல்றேன், அவன் உனக்கு வேணாம். ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்துரு, சரியா? அக்கேன்னு அதே சொல்லாத. ஜங்குக்கு இல்லாம என்னால இருக்க முடியாது, அவரை நான் லவ் பண்ணிருக்கேன், அவர் தான் என்னோட வேர்ல்டு, மயிறு மண்ணாங்கட்டிலாம் சொல்லிட்டு இருக்காத. அவன் வேர்ல்டு எல்லாம் கிடையாது. அவன் உன்னோட என்ன சொல்றது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது பையன். அவ்வளவுதான், நீ மரியாதையா கிளம்பி வா, குழந்தைய கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இந்த பக்கம்னா ஆனா ஜங்குக்கு நான் செம்ம கடுப்பாகுது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான். என்ன பேசிட்டு இருக்காங்க? பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்காங்க? எந்த மாமியாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சே, எப்படிதான் அவனோட அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இவங்க கூட வாழ்ந்தாருதான் சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கான். ஆஃப்டர் விச் இதே சைடு இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருப்பீங்களா? ஸோ அதில் வந்து சில கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் கம்பெனிலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேட்ச் கூட வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதில் உங்கள் அங்கிளும் இருந்திருப்பாரு. நீங்கள் உங்கள் உடம்புல இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக போய் பேசுறீங்க. அவர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாரு. அவருக்கு ஜங்குக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவர் வந்துட்டு என்ன தேவையில்லாம இதுக்கு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கா? அங்கிள் என்னாச்சு? ஏன் நான் பேசக்கூடாதா என்ன? அம்மா, உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு என்கிட்ட பேச வர்றதுக்கு? பாரு, உங்க அத்தை சொன்னாதான் இங்க நான் வந்தேன். அதுவும் நான் அசிங்கப்படுறதுக்காக தான் இங்க அனுப்புனான். நீ எப்படியும் ப்ராஜெக்ட் எதுனா சொத்தப்பி வச்சிருப்ப, அதை சொல்லி அவனுங்க இது பண்ண சொல்லி தான் அவங்க அனுப்பி விட்டாங்க. அதுக்கு தான் வந்தேன். ஆனாலும் நீயும் அப்படியே நடிக்க தானே செய்யற. என்ன அத்தை சொன்னாங்க தான் வந்தீங்களா? ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. அவன் இந்த மாதிரி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்கான். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டுருக்கான். அதே மாதிரி நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்பி விட்டாங்க. அதனால தான் வந்தேன். எனக்கு உன் ப்ராஜெக்டை சுத்தமாக பிடிக்காது. தென் நீ எப்படி தான் மற்ற கம்பெனிஸ் கிட்ட ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன். என்ன? ஆமாண்டா. என்ன அம்மாடா அப்படியே பார்க்குறா? ஏலாம் வளர்ந்துருவியா? ஆமாண்டா, நீ எல்லாம் வளர்ந்துட்டா அப்புறம் எங்களுக்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்களுக்குலாம் என்ன மதிப்பு இருக்க போகுது? ஏதோ ஒரு அண்ணக்காவடி வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவானா, க்ரோ அப் ஆவானா, நாங்களாம் அப்படியே வாயை சப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? இங்கே பாரு ஜங்கு, உன்னால ஒரு செங்கலை கூட வாங்க முடியாது பேங்க்லேருந்து லோன் காசு வாங்கி, சரியா? நாங்கள் எதுவும் பண்ண விட மாட்டோம்ண்ணா. கடைசி வரையும் இதே மாதிரி தான் உன் கம்பெனி இருக்க போகுது. தென் கொஞ்ச நாளில் நீயே பைத்தியம் பிடிச்சிட்டு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு போகிற அந்த மாதிரி நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்பா உங்களுக்கு இப்போதான் புரியுது உங்கள் அம்மா ஜங்குக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஜிமின் வந்துட்டு, ஜங்கு எதுக்கு தேவையில்லாம இந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆமாம், உன்னை யாரே அங்கே வர சொன்னா? முதல்ல கிளம்பு. இங்கே பாரு, இது நாங்கள் ஃபேமிலி விஷயம் பேசிட்டு இருக்கோம். இதில் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இதை பற்றி பேசுறதுக்கு. என்னையா ஃபேமிலி ரைட் விஷயம்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க? என்ன உன்னால தான் உங்களால தான் அவனுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துட்டு இருக்குது. வரட்டும் வரட்டும். எங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, போய் போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சண்டை போட்டு பிரிஞ்சு வரட்டும், நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம். நல்ல குடும்பம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் திட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் நீங்கண்ணா. ஜிமன் எதுவும் பேசாதீங்க, வாங்க போலாம். ஓ அப்படியா? ஆமாம்ப்பா, எதுவும் பேசிடாதீங்க. சாரு ரொம்ப பெரிய பணக்காரர்ல, நம்ம கிட்டலாம் பதில் சொல்ல மாட்டாரு. போங்க சார் போங்க அப்படின்னு அவனுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பக ஜிமின் வந்துட்டு, மச்சான் அவன் கடகான் அண்ணக்காவாடி, அவன் சொல்றதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கா. மச்சான் எல்லாம் கண்டுக்காதுண்ணா, நீலாம் நினைச்சு ஃபீலே பண்ண மாட்டியடா. இந்த மாதிரி எத்தனை வாட்டி ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா என்ன? என்ன மச்சான், இந்த கம்பெனி எதுக்கு நீ ஸ்டார்ட் பண்ணா? அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு தானே நான் ஸ்டார்ட் பண்ணா? அதெல்லாம் மறந்துட்டியா? என்ன எனக்கு புரியல. அவமானப்படுத்தினாங்களா? என்ன அடிப்பட்டது அதுவும் மறந்து போச்சா? என்ன மச்சான் எல்லாம் மறந்துட்டியா அண்ணா? அன்னைக்கு உங்க அத்தை அந்த கம்பெனிக்கு வந்திருந்தாங்க. உன்னை பார்த்தோன்னே அந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தினாங்க. இவெல்லாம் எதுக்கு இந்த கம்பெனியில் சேர்த்தீங்க, இவளுக்கு எதுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தீங்க, இவெல்லாம் நம்ம கீழே இருக்கிற வேண்டியவன், இந்த மாதிரி அனாதை பசங்களுக்குலாம் இந்த மாதிரி எதுக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் அசிங்கப்படுத்தினாங்க. நீ அந்த ஒரு கோவத்தில் தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண. இந்த கம்பெனிக்காக நீ நிறையாவே உழைச்சிருக்க மச்சான். அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதண்ணா. அவன் பொறாமடா, ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்தாலே இந்த மாதிரி தான் எதிரிங்க வருவாங்க. ஆனால் என்ன, அப்படியே வயனோட அம்மா உருவத்தில் வந்திருக்காங்க. பாவம், வயனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாமல்
அவன் அம்மா நல்லவன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. கவலைப்படாதுண்ணா. ம். ஆனாலும் நீ அவங்க அம்மா பற்றி எதுவும் தப்பும் சொல்கிறது இல்லைல்ல? அவங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்ட்டு. தெரியும் மச்சான், இவன் என்னோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பை மதிக்கிறேன்ட்டு எப்பவுமே சொல்லிட்டு தானே இருப்பா. இந்த மாதிரி வாயினி அவங்க அம்மா பிரிச்சிட்டான்னு சொல்லிட்டு. நீ அவ்வளோ நல்லவன்டா, நீ அதெல்லாம் யோசிக்காதண்ணா. அப்பப்போ உன்னை திட்டுறேன் தான். என்ன புஸ்தமாக நீ வாங்கிட்டு சண்டை போடுவா, அதுக்காக மட்டும்தான் திட்டுவேன். ஆனால் மற்றபடி நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்கிறப்பா. இப்போதான் உங்களுக்கு ஜங்குக்கு எந்த அளவுக்கு பெயினில் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த வலி புரியுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தென் இந்த பக்கம் நீங்கண்ணா நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கா? என்னடா ஆச்சு உனக்கு? ஓகே தானே? ஆ இல்லை இல்லை, எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி மச்சான், மற்ற மீட்டிங்கில் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்துடான். தட் மீன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் வயன் சரி ஜங்குக்குள்ளே வரான். உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். என்ன நீனு இப்பயே வந்துட்டா? ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. இல்லை, அது ஜிமினை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதான் வந்துட்டேன், நான் தேவைப்பட மாட்டேன்ட்டாரு. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம், ஜிமின் பார்த்துப்பான். சரி நீ எல்லாம் சாப்பிட்றியா? இல்லை இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன ஆச்சு? ஆஃபீஸ் என்ன சொன்னாங்களா ஒன்று? இல்லை சொல்லுடி, என்ன சொன்னாங்களா? ஆமாம் ஜங்குக்கா என்கிட்ட ஒன்று சொல்லவியா? என்னடி, என்ன சொல்ல சொல்லு. இல்லை எங்கள் அம்மா தான் இத்தனை வருஷமா நம்ம கம்பெனியை நல்லா பார்க்காம பண்ணிட்டு இருக்காங்களா? வயன் அதெல்லாம் கிடையாதுடி, போய் சொல்லாத ஜங்குக்கா. நீ ஏதோ கோவத்தில் தான் எங்கள் அம்மா மேலே சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த அளவுக்கு மோசமா என்னோட அங்கிள் பேசுகிறாரு ஒன்று. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எப்படி அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நீ இருந்த? ஏய் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்டி நானு. எதுக்கு? அவங்களுக்கு இருக்க கோவத்தில் என்ன திட்டுறாங்க, அவள் தான், அதை நான் அந்த நேரத்துலேயே மறந்துடுவேன். போய் சொல்லாத. உனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தா நீ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்ப? எல்லாம் என்னோட தானே. நீ சொல்றது கரெக்ட் தான் ஜங்குக்கா. என்னால் உனக்கு பெயின் மட்டும்தான்டா இருக்கு. நான் உனக்கு பெயின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நல்லா உயிரோடவே இருக்கக்கூடாது ஜங்குக்கா, செத்து போயிடணும். ஏய் வாய மூடுறி, செத்து போடணுமா? ஏண்டி நீ கூட தாண்டி அவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி பெருமையாக தாண்டி சொல்லி வச்சிருக்கா. என்னையும் பிள்ளையும் பிரிக்காதீங்க புருஷங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கடி. எத்தனை சண்டை போட்டிருப்பான். ஆனால் அதை பற்றி உங்கள் அம்மாட்ட எவ்வளோ இதாக சொல்லி வச்சிருக்கா. என் புருஷன் என்கிட்ட தானே சண்டை போடுறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டது இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசியிருக்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா வயன்? ஒரு விஷயத்துல கூட என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனால் நான் மட்டும் தாண்டி உன்னை எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்ருக்கேன். ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாதுடா. நீதான் நீதான் ஜங்குக்கு என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு எல்லா அசிங்கத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்க. என் ஃபேமிலியிலேருந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அது கூட தெரியும். முட்டாள்தனமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசியிருக்க. எல்லாம் என்னதான் சொல்லணும் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா? பாரு எல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நம்ம 2 பேரோட வலியும் நம்மளுக்கு புரியுது. நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் உனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எந்த அளவுக்கு பெயினில் இருந்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. அண்ணி என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்றான்டி. அந்த அளவுக்கு அவனை வெத்துனானாடி. இல்லை அப்படிலாம் கிடையாது ஜங்குக்கா. இல்லடி அதான் உண்மை. என் பிள்ளை எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போ தாண்டி பார்க்குறேன். எனக்கு கஷ்டமா இருக்குவாயன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, வலிக்குது தெரியுமா அவன் அந்த மாதிரி பேசுகிறப்ப. எனக்கு என்ன சொல்றதே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகுற மாதிரி பேசுகிறோன்னே நீங்கள் அவனை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன நீ அழுகுற? ஒன்றும் இல்லை. நம்ம பையன் தானே நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் அவனுக்கு சொல்கிறேன் இனிமேல் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டான். இல்லைடி அவன் பேசுறது கரெக்டு தான். நான் எல்லா வார்டுக்கும் டிசர்வ் தான்டி, எல்லா வார்டுக்கும் டிசர்வ் தான். இல்லை அப்பெல்லாம் கிடையாது. என் புருஷன் எல்லா வார்டுக்கும் டிசர்வ்லாம் கிடையாது. அவன் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்ல அப்பாவும் சரி நல்ல கணவனும் சரி நீ மட்டும் தான் ஜங்குக்கா. இங்க பாரு, யார் என்ன சொன்னா என்ன, நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும். என் ஜங்குக்கு நானும் பன்னி மட்டும்தான் வாழ்டு. அதே மாதிரி பன்னிக்கும் வயனுக்கும்
ஜங்குக் மட்டும்தான் வேர்ல்டு. சரியா? நம்ம ஃபேமிலியை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருப்போம். இங்க பாரு ஜங்குக்கா, நான் உன் கூட இருப்பேன். கடைசி வரையும் இந்த வாயின் உன் கூட இருப்பா. நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதா? சரியா? எல்லாம் மாறிடும். நீ கொஞ்ச நேரம் பண்ணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உன் கம்பெனியோட விஷயத்த நான் உனக்காக பண்றேன். நீ எதுவும் நினைச்சு ஒரி பண்ணாத. குழந்தை கூட உன்னால டைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுறல, இப்போ உனக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. அவன் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவனை பத்தி தெரிஞ்சுக்கோ. சரியா? என்ன? சரிடி, சரி. ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி. என்னை இந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்கல. ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்டி. அந்த மாதிரி பொண்டாட்டி கடைய. ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே. என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கடுக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. குடித்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. கண்ணே நீ கலங்காத கலங்காத உயிரோட ஆதாரம் நீ தானே நீ தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காத கலங்காத. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. என் விரல் இடுக்குல உன் விரல் கிடக்கணும். நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் பிடிக்கணும். நான் கண்ணை திறக்கையில் உன் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடலல போல உன் கால் தொட்ட உரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கருதாண்டும் வரை நான் இருப்பேனடி. நானே நீ கலங்காதடி. என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. யார் பண்ண புண்ணியமோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி. சரியா? நான் கூட தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க. இங்க பாரு, நீ உயிரடா. நீ இந்த மாதிரி அழாத, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் டியோஸ்லாம் வைப் பண்றீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ஸ் ஜங்குக் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ 2 பேருமே ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் போயிருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ ஜங்குக் வந்துட்டு, ஸோ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க பண்ணிக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஷ் பண்ணிட்டு இருக்கான். கூட நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறத பார்த்தோன்னே பண்ணிக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு, டாடி நீ எதுக்கு இங்கே வந்தா, வெளியே போன்னு சொல்லிட்டு பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நான் ஜங்குக் வந்துட்டு, இங்கே பாரு பண்ணி, அது வந்து அப்பா அம்மா கூட உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் அப்பா ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்தேன். என்ன? இல்லை நீங்கள் ஒன்றும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் வேண்டாம். உங்களுக்கு லேப்டாப் தானே பிடிக்கும், உட்காந்து லேப்டாப் கிட்டே விடுங்க, எங்ககிட்ட வராதிங்க. மம்மி நீ எதுக்கு வேற கிச்சனுக்குள்ள? இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த பக்கம் நீங்க வந்துட்டு, பண்ணி அப்பா உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நீங்க எப்பவுமே அம்மாவை திட்டிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு என்னையும் பிடிக்காது, அதனால எனக்கு உங்களை பிடிக்காது. இல்ல, அப்பாவுக்கு ஒன்னையும் சரி அம்மாவும் சரி ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க போய் சொல்றீங்க. இல்ல பண்ணி, அப்பா ப்ராமிஸா சொல்றேன், எனக்கு நீயும் அம்மாவும் தான் வேர்ல்டு. அப்பாவை வெறுக்காத பண்ணி, அப்பா கஷ்டமா இருக்கு. நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்குறப்ப அப்பாவுக்கு வலிக்குதுல்ல? வலிக்குதுன்னா எனக்கும் தான். நீங்க என்ன அடிச்சப்ப வலிச்சுது, நான் அதெல்லாம் சொன்னா என்ன? சரி வேணா அப்பா அடிச்சுக்கிறியா? இந்தா அடி. அப்படியே சொல்லிட்டு
அவன் கையை பிடிச்சி அப்படியே கணத்துல அடிக்க வரான். இந்த பக்கம்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ஜங்குக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க. மம்மி அப்படி சொல்லி அவன் பிடிக்கிறான். பார் பண்ணி, அப்பா பண்ணதெல்லாம் தப்புதான். அப்பா இந்த தப்பெல்லாம் சரி பண்ணு நினைக்கிறேன். இனிமே அப்பா உன் கூடயும் அம்மா கூடயும் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சொல்லு, நீ அப்பாவை மன்னிச்சிருவியா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் மன்னிக்க மாட்டான். நான் உங்களை எப்பயும் மன்னிக்க மாட்டான். சரி, அப்பா என்ன பண்ணா நீ மன்னிப்ப அப்படி சொல்லி கேக்குறப்ப அவ எதுவும் பேசாமலே இருக்கான். இந்த பக்கம் எதுவுமே புரியல. பண்ணி எதனா பேசு, அப்பா கேக்குறாரு தானா அப்படி சொல்லி ஜங்கு கேக்குறான். இல்ல இல்ல மம்மி வேணாம், டாடி ஏதோ நடிக்கிறாரு. என்ன இப்படி பேசுறா? அப்பா அழுறா இருப்பாருடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்றான். ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரியா இல்ல. பாரு பண்ணி, அப்பா சீரியஸா தாண்டா பேசிட்டு இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, அப்பா வாங்கி தரேன். இல்லைன்னா வெளியே போகணுமா சொல்லு. நீ சொன்னதானே கடைசியா நம்ம கிறிஸ்மஸ் தான் வெளியே போகணும், அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு. பேசாம நம்ம வெளியே எங்கன்னா போலாமா? உனக்கு பிடிச்ச அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அப்படி இல்லைன்னா ஜூக்கு போலாமா? என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும்ட்டு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை என் கையில் கொடுக்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உலகத்துல எனக்குன்ட்டு ஒரு உறவு என் பொண்டாட்டி கொடுத்துருக்கா, அப்படி ஹாப்பியானடா. ஆனா நீ ஏன் அப்படி பேசுற எனக்கு தெரிய மாட்டேங்குது பண்ணி. அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்பா பண்ணி அவ்வளோ லவ் பண்றாரு. பண்ணி தான் அவருக்கு வேர்ல்டு. ஆனா பண்ணிக்கு தான் அப்பா பிடிக்க மாட்டேங்குது. அப்பாவை என்ன பண்ணா பண்ணிக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுறப்பா அவனுக்கே லைட்டா கஷ்டமாயிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே டியர்ஸை வைப் பண்றான். நீங்க அழாதீங்க, நான் இனி இப்படி பேச மாட்டேன். சரி, நீங்க என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போவீங்களா? ராமேசா கூட்டு போறேன். சொல்லு, என்னைக்கு போலாம்? சண்டே போலாம். சண்டேவா? வேணா நாளைக்கு போலாம். இல்ல இல்ல, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால. ஃபங்க்ஷன் இருக்கா? சரி, டாடி வரவா? இல்ல இல்ல, அம்மா தான் வரணும். குக்கிங் ஃபங்க்ஷன். ஸோ அம்மாவும் பையனும் சேர்ந்து சமைக்கணும். ஸோ அதனால தான். நீங்க வேணாம், நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் கூட்டு போறேன். ப்ராமிஸா கூட்டு போவியா அப்பாவா? ப்ராமிஸா கூட்டு போவான். அதே மாதிரி நீங்க என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போகணும். சரிடா, ப்ராமிஸா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு இப்போதான் ஸ்மைல் வருது, ஏதோ குழந்தை நம்மளை புரிஞ்சுக்கிட்டானே சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் ஒரே மாதிரி சிரிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். ஸோ 3 பேருமே ஹாப்பியாக பெட்டில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே தூங்கியிருப்பீங்க. தென் அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போடுறீங்க. இப்போ ஜங்குக்கும் பன்னியும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து தான் ஃபுல்லாக லேடிஸ் தானே இருப்பாங்க. ஜங்குக்கு எல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. பக்கம் பன்னியும் ஜங்குக்கும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, பிகாஸ் ஃபுல்லாக லேடிஸாக தான் இருக்காங்க. ஒரு ஜென் கூட இல்லை. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒரு 2 லேடிஸ் வந்துட்டு அப்படியே ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜங்கு எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? எப்பவுமே நீங்க வந்து எங்க கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பீங்க, எனக்குன்னா தனியாக நின்றுட்டு இருக்கீங்க. சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து நிற்கிறான். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே நீங்கள் ஜங்குக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டீங்களே? இல்லை, என் பையன் ஆசைப்பட்டான், அதான் அந்த மாதிரி. ஓகே ஓகே, ஆனாலும் நல்லா தான் இருக்கு மிஸ்ஸஸ் ஜங்கு. அப்புறம் ஹஸ்பண்டோட நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஸ்திரேலியா போகலான்னு சொல்லிட்டு, போயிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாமா சொல்லி வச்சிருக்கா? போயிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும் ஆயான், உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி எங்களுக்கும் ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட்லாம் எங்களை கண்டுக்க கூட மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் எங்களுக்கு ஆசையாக இருக்கும் தெரியுமா? பேசாமல் உங்கள் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறப்பா சவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த அளவுக்கு நம்மளை என்ன பேசி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமாம் வையன், உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராக இருக்காரு, நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பீங்களா? உங்களையும் உங்கள் பையனை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. தென் நீங்கள் 2 பேருமே எப்போவுமே வெளியே போவீங்க, குழந்தை கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறப்ப எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் தெரியுமா? சே, ஜங்குக் சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப லக்கி வாயன், ஜங்குக் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பா இதெல்லாம் ஜங்குக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் அவன் இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் வயன் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக தான் சொல்லி வச்சிருக்கா.
ஆனால் அவன் மட்டும்தான் வயனை பற்றி ஜிமன் கிட்ட அவ்வளோ குறை சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அப்படியே பேசிகிட்டே இருக்கப்பா ஒருத்தர் வந்து அப்படியே உள்ள என்றாரு. அது வேற யாரும் இல்லை, ஜாயோட அப்பா தான். ஸோ ஜாய்க்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ அவர் வந்துட்டு மிஸ்ஸஸ் கிம் எப்படி இருக்கீங்க, வயன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறான். இது ஜங்குக் காண்டாகுது. அவன் உரைக்கிறான். என்னாச்சு வயன், நீங்கள் ஓகே தானே? சாரி, நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பண்ணவே இல்லை. எனிதிங் ப்ராப்ளம்? என்ன, ஏன் பொண்ணு எதுக்கிட்ட உனக்கு கால் பண்ணுன்னு பார்த்துட்ருக்கான். நத்திங். நீங்கள் அப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் கிம் வந்துட்டு என்ன வயன் தெரியாதா என்ன, இவர் தான் லீ, ஜாயோட அப்பா. ஜாயோட அப்பாவா? ஆமாம் மிஸ்டர் லீ, தெரியாது? இல்லை, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மறந்துடுச்சு. என்ன சொல்கிறீங்க வயன், ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், காரில் போகிறப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் லைட்டாக எனக்கு தலையில் அடிப்பட்டனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுச்சு, அதனால தான். ஓ அப்படியா, இப்போ நீங்கள் ஓகேவா? யா, ஐம் ஃபைன். அப்போ லீவ் வந்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு, கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உரிமையா ஷோல்டரில் பிடிச்சி கேட்குறான். இதை பக்கம்னா ஜங்கு காண்டாகுது. எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணாடி மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறான். என்னாச்சு வயன்? இல்லை, என் பையனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்கு போகிறான். என்ன மயத்துக்கு வந்துட்டு ஏன் பொண்ணாடி பேசிட்டு இருக்கான்? ஆமாண்ணா, மணி கூட சொன்னானே, இவன் தான் மணி கூட ஜாலியாக விளையாடுவான்ட்டு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கு ஜங்குக்கு. இப்ப பன்னி ஜாயை பார்த்துறான். ஜாயோட அப்பா பார்த்தோன்னே ஓடி போயிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் பாக்குறான் ஜங்கு இவனை கட்டி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜாயோட அப்பா வந்துட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு. பன்னி எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கா அங்கிள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எங்க அம்மா என் கூட சேர்ந்து குக் பண்ண போறாங்க. ஓ அப்படியா? ஆமா, ஜாய் எங்க? ஜாய் எங்க தான் இருக்கான், நீ என்ன உன்னை பார்க்கலையா? சரி அங்கிள், எங்க எனக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. அப்ப ஜங்குக்கு வந்துட்டு அது சாக்லேட் பிடிங்கிட்டு, பன்னி சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. பரவாயில்ல வயன், ஒரு சாக்லேட் தானே. மிஸ்டர், என்ன வயன் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என் பேர் சொல்லி கூப்பிட? மிஸ்ஸஸ் ஜங்குக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நான் எப்பவுமே அப்படி தானே சொல்லுவேன், இனிமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சாரி மிஸ்ஸஸ் ஜங்குக், இனிமே நான் சொல்லலை. பன்னி வா போலாம் அப்படின்ட்டு ஜங்குக் பிடிச்சி கூட்டு போறான். யாரு குழந்தைக்கு எவன் சாக்லேட் கொடுக்குறது? டேய், அவன் ஏன் புள்ள, அதே மாதிரி வயன் ஏன் பொண்டாட்டி, நான் மட்டும் தான் அவளை உரிமையோட வயன்னு சொல்லுவேன், மற்ற எந்த நாய் சொல்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போறான். இந்த பக்கம் பண்ணினா, மம்மி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு நீ ஜாயோட அப்பா கிட்ட எப்படி பேசுறா? அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. இங்க பாரு, அவர் ஒன்று சாக்லேட்லாம் கொடுக்குறாரு, உனக்கு ஏற்கனவே கேவிட்டி இருக்குதானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்க, உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைடா, அப்பாக்கு பிடிச்சிருக்கு. மம்மி நீ ஏன் அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? நீ மம்மி ஓகேவா? சரி, நான் மம்மி தான். ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் உன்னோட மம்மி கிடையாது. நீ என்ன வளர்றா, நீ மம்மி தான், போய் சொல்லாதா. பாருடா, உன் மம்மியோட சோல் எங்க அப்பாவோட உடம்புல இருக்கு. புரியல மம்மி, நீ என்ன கதை சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. அது வந்து உங்ககிட்ட எப்படிடா சொல்லுவேன் அப்படின்னு தான் இருக்கு ஜங்குக்கு. ஸோ அவன் வந்துட்டு சொல்றான், பாரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா ஆச்சு, அதுக்கு என்னப்பா? அந்த ஆக்சிடென்ட்ல அம்மாவோட சோல் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துருச்சு, அப்பாவோட சோல் வந்துட்டு அம்மாவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் உன் அப்பா. என்ன நம்புற மாதிரி இருந்தீங்க? உண்மையிலே அதான்டா, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? இங்க பாரு, கொஞ்ச நாளா நான் எப்படி நடந்துக்கிறேன், ஒரு மாதிரி வித்தியாசமா தானே இருக்கு உனக்கு. ஆமா, நீங்க ஆகுன்னா என்ன அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிக்கிறீங்க, அப்ப உண்மைதானா? ப்ராமிஸா உண்மைதான், உன் மேல ப்ராமிஸ் பண்றேன். யாருமே சீக்கிரமா குழந்தைங்க மேல ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க, நான் பண்றேன், பிகாஸ் இது உண்மைதான். அப்ப நீங்க அம்மா கிடையாதா, ஜங்குக் அப்பாவா? ஆமா, நான் உன்னோட டாடி. ஓ, அதனால்தான்
அன்னைக்கு குக் பண்ண தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? சரி ஓகே. என்னடா உனக்கு ஆச்சரியமா இல்ல? இல்ல, நான் இந்த மாதிரி கதையெல்லாம் புக்கில் படிச்சிருக்கேன். இதெல்லாம் ரியலாக நடக்குன்ட்டு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. எனிவேஸ் எனக்கு ஹாப்பி தான். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா, நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என் கூட தானே இருக்க போகிறீங்க அம்மாவோட இதில். ஆமாம் ஆமாம். சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஜாலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா? ஆ ஷியோர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். அப்போ ஜங்குக் வந்துட்டு அப்பான்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும். ஆ ஓகே அம்மா அப்படின்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக்கும் பன்னியும் சேர்ந்துக்கிட்டு குக் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பன்னி வந்துட்டு அப்பா அப்பா எனக்கு பேன் கேக் பண்ணி கொடுங்க. பேன் கேக்கா? உனக்கு பிடிக்காதுண்ணா? இல்லை அதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரும். தென் அன்றைக்கி நான் அதுக்கு லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதுவே பண்ணுங்க, பன்னெல்லாம் போட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ பன்னி க்யூட்டாக வெஜிடபிள் அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த ஃப்ளாரு தெனுக்கப்புறம் பனானாஸ்லாம் பிச்சு கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் பன்னியும் க்யூட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே சைடு ஜாயோட அப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு தான் போட்டி போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு ஃபைனல் வரை வந்துருப்பாங்க. ஸோ எப்படியும் காம்படிஷனும் நடந்து முடிஞ்சிருது. இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற நேரம். ஸோ அங்கே இருக்க செஃப் 2 பேரையும் சாப்பிட்றாங்க. ஸோ ஜாயோட அப்பா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஜங்குக் லைட்டாக கருக விட்டுருப்பான். ஸோ அதனால் ஜாயோட அப்பா தான் வின் பண்ணுவார். ஆனால் பன்னி வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் ஜங்குக் மட்டும் சாரிண்ணா, அப்பா தோற்று போயிட்டேன்ல. பரவாயில்லப்பா, எனக்கு ஹாப்பி தான். உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுவே போதும். பன்னி உனக்கு கோவம் இல்லையா அப்பா மேலே? இல்லை நீங்கள் தான் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. நீங்கள் பரவாயில்ல விடுங்க. என்ன ரொம்ப நீ க்யூட்டாக பேசுகிற பன்னி, உங்கள் அம்மாவோட நல்லா வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனிலே கிஸ் பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இன்னொரு காம்படிஷன். ஸோ ரன்னிங் ரேஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு ஜங்குக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. பன்னிக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு அப்பா கண்டிப்பாக வின் பண்ணிடுவான், ஓகேவா? ஓகேப்பா, நீங்கள் வின் பண்ணாலும் சரி தோற்று போனாலும் சரி, எனக்கு எப்பவுமே எங்கள் அப்பா ஹீரோ தான். ஓகே கண்டிப்பாக அப்பா உனக்காக வின் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஸோ இப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமே, இப்போ ஓடினா குழந்தைக்கு எதனா ஆகிடுமே, என்ன பண்ணுறது? ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த பக்கம் ஜாய் வந்துட்டு ஜாயோட அப்பா தான். என்னாச்சு வயன், அரி ஓகே? ஓகே தான். வயன் என்னன்னு தெரியல, நீங்கள் லாஸ்ட் 2 காம்படிஷனாக தோற்றுக்கிட்டே இருக்கீங்க. பன்னி ரொம்ப சேட் ஆகிடுவான். ஸோ அதனால் இந்த காம்படிஷனில் நான் விட்டு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஜெயிச்சிருங்க. என்ன? ஆமாம் வயன், என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்கிட்ட நீங்கள் ரொம்ப மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்றீங்க. நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா வயன்? அப்போல்லாம் இல்லை, நான் உங்களை என் சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. எனிவேஸ் நான் எதனா தப்பு பண்ணிதுன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்குக் நான் இந்த மாதிரி நல்ல மனுஷனை போய் நம்ம எப்படி நினச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைண்ணா. நல்ல வேலை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை நீங்கள் அண்ணானே கூப்பிடவே இல்லை, இப்போ தான் கூப்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மயன், ஐம் ஸோ சாரி. தென் இந்த காம்படிஷனில் நீங்கள் தான் வின் பண்ணோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக்கும் தலையாடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த காம்படிஷனும் நடக்குது. ஜாயோட அப்பா வேணுண்டே தோற்று போகிறாரு. இதை பார்த்தோன்னே மன்னிக்கு புரியுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக்கும் வின் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பன்னியை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவன் வந்துட்டு டாடி டாடி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜாய் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன அவன் டாடி டாடின்னு கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான், என்னாச்சு பன்னி, எதுக்கு மம்மியை டாடி டாடின்றா? அது ஒன்றும் இல்லை, மாற்றி சொல்லிட்டா. மம்மி நம்ம வின் பண்ணிட்டோம்ல. ஆமாம் பன்னி குட்டி வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி ஸோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக். ஸோ அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக போகுது. ஸோ ஜங்குக் பன்னி கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ பன்னியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறான். பன்னி அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறான், இவங்க தான் எனக்கு ஃபேவரட் டீச்சர்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் டைம் போயிருக்கும். இதே சைட் பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்திருக்கும். ஸோ எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஆஃபீஸில் இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை செக் பண்ணிருக்கீங்க. ஸோ உள்ள ஒரு பொண்ணு என்ட்ராரா. அந்த பொண்ணு என்ட்ரானோடனே நீங்களாம் நார்மலாக தான் பேசுகிறீங்க. ஒரு கோவர்க்கருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி தான். உள்ள வாங்க. என்ன வாங்கவா? இவன் இப்படிலாம் பேச மாட்டானே. ஒரு வாட்டி அவங்க கிட்ட நான் பண்ண அலப்புறைக்கு என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி தானே அடித்தான். ஆனால் இப்போ எப்படி பேசுகிறான்? சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது சார், அது வந்து அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி சார். என்னைக்கு நடந்ததுக்கு? அதான் சார், லிஃப்ட்டில் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணல சார். அதுக்காக தான். நான் மன்னிச்சிடுங்க சார். தயவு செஞ்சு என் வேலையிலேருந்து தூக்கிடாதீங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் சார். ஆனால் எனக்கு அப்போ தான் புரிஞ்சது உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது தெரியாமல் உங்ககிட்ட நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். ஐம் ஸோ சாரி சார். என்ன? ஆமாம் சார், ஐம் சாரி சார். ஓ அப்படியா? எனிவேஸ், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, சரியா? ஓகே சார். இனிமேல் நான் உங்களை இந்த மாதிரி பார்க்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன் சார். என்னை வேலையிலேருந்து தூக்கிடாதீங்க. ஓகே, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அனுப்புறீங்க. இந்த பக்கம் நான் ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கான். சாரி, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ சும்மா உள்ள வரான். வந்துட்டு, என்ன மச்சான், என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கா? இல்லை, இப்போ லாரா வந்தா. லாராவா? அவள் எதுக்கு வந்தா? என்னடா வந்து எதுனா பண்ணாலா? என்ன மச்சான் சொல்கிறா? இல்லைடா, அன்னைக்கு லிஃப்ட்டுக்குள்ளே உங்ககிட்ட வேணுன்ட்டு ஒரு மாதிரி செடியூஸாக பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தல்ல, அதான். அவளை எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்க? தூக்க வேண்டி தானே? அது மச்சான், பாரு மச்சான், எனக்கு தெரியும் நீ மற்ற பொண்ணுங்களை பார்க்க கூட மாட்டேன். உனக்கு எப்பவுமே ஒயன் மட்டும்தான். ஆனால் அது தெரியாமல் தேவையில்லாமல் அந்த நாய் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா. அதுதான் சொன்னேன், அவள் கேரக்டரே சரியில்லை, அவளை வேலையை விட்டு தூக்குனேன். நீ தான் அவள் ஃபேமிலியை பார்த்து பரிதாவை போட்டு வேலை வச்சிருக்க, சரியா? மறுபடியும் என்ன பண்ணனா சொல்லு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சாரி கேட்க வந்ததுதா. இனிமேல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி, கேட்டால வீடு, எதுக்கு அதையே வச்சுட்டு இருக்க? இல்லை, அது மச்சான் விடுடா, எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி யோசிக்கிறா? சரி, உட்காந்து நீ வேலையை பாருண்ணா, நான் கிளம்புறேன். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்களும் இது பண்ணிருங்க. ஆஃப்டர்வர்ட் ஜங்கு கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்கிறப்ப பனி தான். மம்மி மம்மி. என்ன மம்மியா? எனக்கு டேடி எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்களும் டேடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கீங்க தானே? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் டேடியும் வந்துட்டு காம்படிஷனில் வின் பண்ணிட்டோம். என்ன அப்படியா? ஆமாம் மம்மி, டேடி ஃபாஸ்ட்டாக ஓடினார் தெரியுமா எனக்காக. ஓடினாரா? எங்கள் டேடிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த பக்கம் ஜங்குக் வாங்கிறான். இவன் வர வளரிட்டானே. ஜங்குக், என்னாச்சு உனக்கு? எதுக்கடி ஓடுன? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல? அது ஒன்றும் இல்லடி, ஆசைப்பட்டான், அதனால தான். நீ கவலைப்படாத, அது ஸ்லோ ரேஸ் தான். எப்படி நான் வின் பண்ணிட்டேன். ஓ சரி, ஓகே. உனக்கு எதுவும் இல்லைல்ல? வயிறு எதுவும் வலிக்கல? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஆஃபீஸில் ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு? பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஜங்குக், லாரான்னொன்னே ஜங்குக் வந்துட்டு ஒரு மாதிரி ஆறான். என்னாச்சுடி, உங்ககிட்ட நான் வந்து பேசினாலா? ஆமாம் ஜங்குக், அன்னைக்கு லிஃப்ட்டில் உங்ககிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண சொல்லிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டா. எதுக்கு அவளெல்லாம் பேசுகிற? நீ பாரு, அவளெல்லாம் கண்டுக்காத, பேசும்போது வேலையை விட்டு தூக்கிடுறி. இல்லை இல்லை, வேணா ஜங்குக், பரவாயில்ல, பாவம், தெரியாமல் பண்ணியிருப்பா. தெரியாமலாம் பண்ணல, அவள் வேணுட்டு தான் பண்ணான், சரியா? நீ எதுவும் கண்டுக்காத. அவள் வந்து உன்ட்ட எதுனா பேசினானா, சரியா? எனக்கு அவள் சுத்தமாக பிடிக்காது. அவள் இன்டென்ஷனே சரி கிடையாது, என்கிட்ட பேசுகிறதும் பழகுறதும். அவளை ஒதுக்கியே வச்சிருப்பேன் எப்பவுமே. ஆஃபீஸில் போனா போட்டும்தான் வேலையில் வச்சுருக்கேன். அவங்க அப்பா நம்ம கம்பெனியில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணார், அதனால தான் அவளுக்கு வேலையே கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா. ஜங்குக்கு, என்னடி என்னாச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஏன், என்னாச்சு? அவ கூட சண்டை போடுறதுனால நான் மற்ற பொண்ணுங்களோட நான் பேசுவேன் பழகு நினச்சிட்டு இருந்தியா? பாரு வயன், எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான். உன்னை தவிர எவ மேலேயும் எனக்கு பார்வை போதாது. ஏதா தேவை இது மாதிரி பொண்டாட்டி நீ இருக்கிறப்ப நான் அதுக்கிட்ட மற்ற முன்னாடி சுற்றணும். சரி சரி, ஓகே ஓகே. நான் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் வீட்டுக்கு. சரிடி பொண்டாட்டி, வைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் பன்னியும் ஜங்குக்கும் செம்ம ஹாப்பியாக வீட்டில் குக் பண்ணுறது, ஸோ ஜாலியாக விளையாடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 6 o'clockலாம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஜங்குக் வந்தோடனே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். பிகாஸ் அவங்கள மிஸ் பண்ணியிருப்பான் போல. அதே மாதிரி பண்ணி வந்து ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம்? நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் தெரியுமா? அம்மா தானே டாடி? ஆமாம் ஆமாம். பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு ஜங்குக் நீ தான் புருஷன், மறந்துட்டியா என்ன? ஏய் அப்பப்போ ஞாபகப்படுத்துறீ, எனக்கே மறந்து போகுது. சரி என்ன இவ்வளோ லேட்டாக வர? சார் இதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவீங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஏய் என்னதான் இருந்தாலும் லேட்டாக வரக்கூடாதுரி. ப்ரெக்னெண்ட்டாக பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறப்ப எப்படி லேட்டாக வரலாம்? என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எப்படி லேட்டாக வரலாம்? டேய் நீ எத்தனை வாட்டி லேட்டாக வந்திருப்ப தெரியுமா பன்னி வயிற்றுல இருக்கிறப்ப? ஓ வலி வாங்குறியா? சரிடி பொண்டாட்டி, சரி வலி வாங்க, நல்லாவே வாங்கு. நாளைக்கு செக்அப் பண்ணுண்டி, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நாளைக்கு எந்த முக்கியமான மீட்டிங் சொல்லுன்னு சொல்லிட்டு ஜமீன் சொல்லிட்டாரு. சரி நாளைக்கு நம்ம செக்அப் பண்ணலாம், ஓகே? மம்மி நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்களும் டாடியும். என்னதுடா? அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நாளை கழிச்சு நம்ம போகணும்ல? ஆமாம்ல, அது எப்படி நாங்கள் மறந்தோம்? சரி ஓகே நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சண்டே அன்னைக்கு போகிறோம். என்ன ஜங்கம்? ஆமாம் கண்டிப்பாக போகிறோம். பன்னியோட ஆசைப்பட்டால அதை நாங்கள் நிறைவேற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 3 பேருமே ஒரு க்யூட்டான ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு 2 days பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்னா ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு ஒரு பேண்ட் போடுறான். நீங்கள் நான் என்ன ட்ரெஸ் இது? நான் எப்பவுமே வெளியே இந்த மாதிரிலாம் போட்டு போக மாட்டேன், போ வேறு ட்ரெஸ் போடு. ஏய் பாரு உனக்கு கொல்ல போகிறேன், எனக்கு இதாண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ மட்டும் என்ன நான் சொல்கிற ட்ரெஸ்ஸாக போடுற? நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் இன் பண்ணலாம் போட மாட்டேன் பொண்டாட்டி, அதில் இன் பண்ணுறது விடு. அதெல்லாம் கிடையாது. ஆமாம் ஏன்டா எல்லா ட்ரெஸ்ஸும் டைட்டாக வாங்கி வச்சிருக்கா? அப்படியே எல்லாமே ரிவீல் ஆகுதுடா. போடுறது எல்லாமே ஒயிட் ஷர்ட்டாக தான் இருக்குது. ஏய் பிளாக் கோட்டுக்கு ஒயிட் ஷர்ட் தாண்டி போடுவாங்க, அப்புறம் என்ன பச்சை கலர் சட்டையாக போடுவாங்க? இல்லை இனிமேல் உன் ட்ரெஸ்ஸிங் சீசன் நான் தான் பார்த்துக்க போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாயிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் ரெடி ஆகிடுறான். இந்த பக்கம் பண்ணியும் ரெடி ஆகிட்டு கிளம்புங்க டைம் ஆகுதுல்ல, 10 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, மணி இப்போவே 9:30 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ஜங்குக் பண்ணி 3 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துடுறீங்க. ஸோ அங்கே செக்கிங் போயிட்டுருக்கு. நீங்கள் பழக்க தோஷத்தில் அப்படியே கேர்ள்ஸ் லைனில் போறீங்க. ஜங்குக் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கிறான். ஏய் என்னடி பண்ணுறா? செக்கிங் போகிறேன் ஜங்குக், எருமா இந்த சைடு போடு, இப்படி பாயா இருக்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்க அந்த சைடு வரீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் லேடி சைன் வந்து நிக்கிறான். ஸோ அப்படியே செக்கிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்க ஜங்குக் பண்ணி 3 பேருமே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு ரைட் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கால தான் வர முடியல பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னென்ட். ஸோ நீங்களும் பண்ணியும் தான் செம்மையா என்ஜாய் பண்றீங்க. ஜங்குக் அப்படியே இருந்து நீங்க ரசிக்கிறத சிரிச்சு மணி கூட விளையாடுறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோ ஒரு அழகான குடும்பத்தை விட்டுட்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டான்ல. என் பொண்டாட்டி என் குழந்தை எவ்வளோ அழகா இருக்காங்க. நான் சின்ன வயசுல எதெல்லாம் இழந்துடும் அதெல்லாம் என் பையனுக்கு கிடைக்குது. என் பையனுக்கு அம்மா பாசம் அப்பா பாசம் எல்லா பாசமும் கிடைக்குது. என் சின்ன வயசு சைல்டுஹுட்ஸே நான் இழந்துட்டேன். ஆனால் என் பையனுக்கு எல்லாமே இருக்கு. இது போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? இதே மாதிரி நான் வயன் பண்ணி அப்புறம் வயிற்றுல இருக்க இந்த குழந்தை நாங்கள் 4 பேருமே எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ரைடெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன ஜங்குக் உனக்கு போர் அடிக்குதா என்ன? அதெல்லாம் கிடையாதுடி, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்களா அது போதும். டாடி எனக்கு வேற எதுனா வாங்கி கொடுங்க, நம்ம எதுனா சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றப்பா நீங்க வந்துட்டு இங்க பாரு பண்ணி வரி எதுவும் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வேணாம். அப்ப ஜங்கு கொண்டு டாடி குழந்தை ஆசைப்படுறான் தானே, வா பண்ணி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போறான். இப்ப பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா மம்மி நீங்க ரொம்ப பேட், டாடி தான் குட்ன்னு சொல்லிட்டு சொல்றான். ஜங்குக்குலாம் சிரிக்கிறான் ஏதோ ஜெயிச்ச மாதிரி. அப்ப நீங்களும் என்னடா ஹாப்பியா இருக்கா, உன் பையன் வாயில சொல்லிட்டான் பாத்தியா? செம்ம ஹாப்பிடி பண்ணி, இன்னைக்கு என்ன கேட்டாலும் டாடி வாங்கி தருவான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் பண்ணி ஜங்குக் பேருமே அந்த ரைடுக்கு போகிறீங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு
ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் உங்கள் டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜங்குக் அதான் உங்களோட பெல்லி கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ வெயிட்டை தூக்கி அவன் மேலே வச்ச மாதிரி இருக்குது. எந்திரிக்க உட்கார ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பீங்க வீட்டுக்கு. பார்த்தா ஜங்குக் எந்திரிக்க கூட ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. என்னடி இப்படி இருக்கு? சுத்தமாக முடியல. பேசாமல் குழந்தைய எடுத்துடலாமாடி? ஜங்குக் என்ன பேசுகிறா? நார்மல் டெலிவரி தான் ஆகணும். சிசரிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உனக்கு. இல்லடி, எனக்கு சுத்தமாக முடியலடி. என்னால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல. எப்படி பொண்டாட்டி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கான்? எனக்கு வலிக்குது பொண்டாட்டி. சரி சரி விடு விடு. இன்னும் டாக்டர் டேட் கொடுத்துருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நாள் 9 மந்த் ஆக போகுது. சரியா? ஒன்றும் இல்லை. சரிவா, நம்ம 2 பேர் வாக்கிங் போகலாம். என்ன வாக்கிங்கா? ஓடி, நானே நடக்க முடியலான் இருக்கேன். வாக்கிங் போகலான்றா. ஜங்கு பாரு, நான் கூட தான் அப்படி சொன்னா ப்ரெக்னென்சி டைம் தான். ஆனால் நீ என்னை விட்டியா? வா வான்னு சொல்லி பிடிச்சி கூட்டு போனல. பொண்டாடி அதுக்காக பழி வாங்குறியாடி? சத்தியமா முடியலடி, நான் விடுறேன்னு சொல்லிட்டு ஜங்கு போய் உட்காந்துக்கிறான். இந்த பக்கம்னா நீங்க எங்க பாரு ஜங்கு, நீ இப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சுக்கோயேன், உனக்கு நார்மல் டெலிவரி ஆகாது. பொண்டாடி எனக்கு வர பயமா இருக்குடி. டெலிவரி பெயின்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. பேசாம சிசரிங் பண்ணிடலாண்டி. ஜங்கு சிசரிங் அதுக்கு மேலே வலியாக இருக்கும். நார்மல் டெலிவரினாச்சும் ஒரு 3 டேஸில் நீ வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் சிசரிங் அப்படி கிடையாது. ஒரு 1 மந்த் ஆகும் உனக்கு எல்லாமே இது பண்ணுறதுக்கு. உனக்கு அப்படி வலிக்கும் ஜங்கு. வேணாம். இல்லடி, எனக்கு முடியாதுடி. என்னால் வெயிட்டு தாங்க முடியல. என்ன ஜங்கு வெயிட்டுன்னு சொல்கிறேன்? அது நம்ம குழந்தை, சரியா? எனக்கு தெரியும் தாண்டி பொண்டாட்டி. பட் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு தெரியுமா? வாமிட் அதிகமாக வருது. அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப வீக்காக இருக்கியா? என்னால் இதெல்லாம் ஹீல் பண்ணிக்க முடியல. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ஸ் ஜங்கு அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிறான். தென் அவனுக்கு அகெயின் வாமிட் வருது. ஏடி நீ சொன்ன 4 மாதத்துலேயே வாமிட் நின்றுன்ட்டு, ஆனால் எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்கு. அது செகண்ட் பேபினா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார் தாண்டா. என்னமோ போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. அப்போ நீங்கண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டாட்டி. எப்படி தான் நீ பண்ணிய பெத்தியோன்னு தெரியல. நான் சொல்லிட்டு உனக்கு குழந்தைய கொடுத்துட்றேன். ஆனால் இந்த குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறதுக்குள்ள உன் உயிரையும் போயிட்டு வருதில்ல திரும்பி. ஆமாம் ஜங்கு, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அம்மா பெற்றெடுக்கிறப்ப அவங்களுக்கு மறு ஜென்மன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரொம்ப ரொம்ப அழகான தருணம் இந்த ப்ரெக்னென்சி டைம் தான். ஸோ இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஜென்ஸுக்கெல்லாம் தெரியாது இது எப்படியான பெயினான ஒரு அழகான விஷயம்னு சொல்லிட்டு. இப்போ உனக்கு இது புரியுதா? என்னடி நல்லாவே புரியுதுடி. நான் அதெல்லாம் நினைப்பேன் தெரியுமா, வீட்டில் வெட்டியாக இருக்க, குழந்தைய பார்த்துக்கிற, அவ்வளோதான் உனக்கு வேலை. ஆனால் அப்பெல்லாம் கிடையாது பொண்டாட்டி. என்னையும் சரி பண்ணியும் சரி நீ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற. உங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எங்களை பட்ட மட்டும் தானே யோசிப்பேன். ஆனால் நான் அப்படி கிடையாதுல்ல. வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, அதை வீடை கொடுத்தோமா, அவ்வளோதான். உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன், பண்ணியை பற்றி யோசிக்க மாட்டேன். ஆனால் இப்போ தாண்டி புரியுது வீட்டில் ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அசால்ட்டாக எல்லாம் சொல்லிடுவானுங்க, வீட்டில் தாண்டி இருக்கா உனக்கு தாண்டி வேலைன்ட்டு. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு. எனக்கு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும்டி, ஆனால் அவனுக்கு ரெஸ்ட்டு கூட கிடைக்காதுல்ல. ஆமாம், இப்போ என்ன அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனாலும் உன்னோட வேலையும் இங்கே கஷ்டம் தான் ஜங்கு. எத்தனை பேர்கிட்ட, எவ்வளோ கிளைண்ட் கிட்ட நீ எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாமல் எவ்வளோ மீட்டிங்ஸ்டா ஒரு நாளைக்கு. கொஞ்சம் கூட உனக்கு டைமே இல்லைல்ல. எப்படா நீ சாப்பிடுவா? மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? இல்லை ஜங்கு, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னா. ஆஃப்டர் நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இனிமேல் நான் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு மத்தியானம் அங்கேயே வந்துடுவேன். ஓ அப்படியே பொண்டாட்டி? ஆமாம், நான் இனிமேல் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். என் புருஷன் 3 வேலையை கரெக்டாக சாப்பிட்ணும், அவன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். சரிடி, சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு இப்போ உங்கள் அம்மாவுக்கு என்னது கால் வருது. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்றான். என்ன வைன் பண்ணிகிட்டு இருக்கா? நாங்களா இருக்கோம், என்ன விஷயம்? இல்லடி 8 மாதம் ஆயிடுச்சு, கிளம்பி வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? எதுக்கு? அப்போ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் அனுப்ப முடியாது, ஃபோனை வைங்க. என்னப்பா ஓவராக பேசிகிட்டு இருக்கா? ஆமாம், இனிமேல் உங்ககிட்ட அப்படி தான் பேசுவேன். என்ன நீங்கள் கம்பெனியில் அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கீங்க எனக்கு எதிராக,
இனிமே உங்ககிட்ட என் பொண்டாட்டி பேசவே மாட்டான், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறீங்க. ஏய் என்னடி பண்றீங்க ஜங்குக்? எனக்கு எல்லாமே தெரியும். என் அம்மா தானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே எங்க அம்மா என்கிட்ட பேசவே வேணாம். ஏய் அப்படி என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்ல ஜங்குக். அவங்க உனக்கு எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. அது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. ஏன்டா சொல்லல? ஏய் இல்லடி, சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதான் சொல்ல. ஆனா அதெல்லாம் நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்த. ஏய் பரவாயில்ல விட்றி, அத்தை தானே. அத்தை நீ நினைக்கிறா, ஆனா அவங்க ஒன்றும் அப்படி நினைக்கலையே. எப்ப பார்த்தாலும் உன்னை எல்லாருக்கிட்டையும் மட்டம் தட்டிக்கிட்டு வேணுட்டு உன்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்கடா. என் கண் முன்னாடியே பார்த்தா ஒரு 2 கிளைண்ட், அதுல எங்க அங்கிள் வேற. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, கடைசி வரை நீ வளரவே கூடாது, அதுதான் உங்க அத்தையோட ட்ரீம்னு சொல்லிட்டு சொல்றாருடா. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, எங்க அம்மா என்கிட்ட ஒரு மாதிரியும் உன்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்க. இனிமேல இருந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஜங்குக், இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்க. இந்த பக்கம் ஜங்குக்னா நீ பண்றது தப்புடி. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மால எனக்கு இப்பதாண்டி புரியுது அவங்க உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது தெரியாம நான் உங்க அம்மா கிட்ட பேச விடாம இது பண்ணதெல்லாம் இல்ல ஜங்குக், நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. அம்மா கிட்ட நான் நிறைய பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்பயோ நீ என்னை விட்டு போயிருப்பா, நானும் ஒன்று வெறுத்திருப்பேன். நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டால நம்மளோட பெயினை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உன்னோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியுது, அதே மாதிரி என்னோட பெயின்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியுது. தென் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக், நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் தான் பார் பண்ணாட்டி அதுக்கு மேலே பெயின் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கம்மி தான்டி, ஐம் சாரிண்ணா. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைக்குள்ள சாரி எதுவுமே கேட்கவே கூடாது. எப்பவுமே தேங்க்ஸு, லவ் யூ, மிஸ் யூ மட்டும்தான், வேற எதுவும் இருக்கக்கூடாது என்ன? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் பண்ணி ஓடி வந்துட்டு மம்மி மம்மி என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விடுறாங்க. என்ன பண்ணுறீங்க மம்மி, டாடி பயத்தில் தான் பாப்பா இருக்குல்ல, அப்புறம் பாப்பாக்கு எத்தனை ஆகிடும், நீங்கள் எத்தனை கட்டி பிடிக்காதீங்க. சரி சரி நான் கட்டி பிடிக்கல. ஆமாம் என்னது இது? அதுவா, நான் குட்டி தங்கச்சி பாப்பா டிராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. நீங்கள், நான், பாப்பா, அப்புறம் நம்ம நாய்க்குட்டி வளர்க்கலாமா? நாய்க்குட்டியா? அப்படியா, நாய்க்குட்டி வேணுமா? ஆமாம் மம்மி, ஜாய் வளர்க்கணும், எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும் மம்மி. ஆனால் இப்போ எப்படி பார்த்துக்கிறது, எனக்கு நாய்க்குட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். இந்த பக்கம் ஜவுனா அதான் கேட்குறான்ல வாங்கி கொடுறி. ஆனால் எப்படி நீ பார்த்துப்பா, இவனையும் பார்த்துக்கணும் நாய்க்குட்டியும் பார்த்துக்கணும்ல. எல்லாம் பார்த்துக்கலாம், எப்பெல்லாம் ஆசைப்படுறான்ல, வாங்கி கொடுண்ணா. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு டாகும் நீங்கள் வாங்கிடுறீங்க. ஸோ அது பன்னிக்கிட்ட கொடுக்குறீங்க. பன்னி அந்த நாய்க்குட்டி கூட அவ்வளோ ஜாலியாக விளையாடுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. குழந்தை ரொம்ப ஜாலியாக இருக்கால்ல நாய்க்குட்டியை பார்த்த உடனே. ஆமாண்டி, குழந்தைங்கிட்ட சந்தோஷம்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எந்த ஒரு கவனமும் இல்லாமல் சிரிக்கிறான், அவன் மனசில் எந்த ஒரு கெட்டனமும் இருக்காதுல்ல. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பன்னி நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்துட்டு மம்மி மம்மி இந்த நாய்க்குட்டிக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்க 2 பேரும் யோசிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பேம்ன்றான். பேமா? டாடி இந்த பேர் ரொம்ப கியூட்டா இருக்கு. பி பேம் அண்ட் பி ஃபார் பன்னி. நாங்க 2 பேரும் ரைமிங்கா இருப்போம்ல. ஆமா ஆமா பேம் நல்லா இருக்கு அடி முன்னாடி. நல்லா இருக்கு ஜங்குக், கரெக்டாக தான் வச்சிருக்கா பேம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் டைம் போயிருக்கோம். தென் இப்போ ஃபைனலி ஒரு 9 month ஆயிடுச்சு. இந்த பக்கம் நான் ஜங்குக் கத்திட்டு கிடக்குறான். ஐயோ வயன் எங்கடி இருக்க, முடியலடி வலிக்குதுடி. ஜங்கு நான் கூட தான் இருக்கேன். அப்போ டாக்டர்னா ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்கு, என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு தான். முடியலடி பொண்டாடி, எனக்கு வலிக்குதுடி, என் குழந்தைய வந்து தலையே சொல்லுடி. ஜங்கு பொறுமையா இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. முடியலடி, எனக்கு வலிக்குது பொண்டாடி, முள்ளடி பொண்டாடி, என் வலிக்குதுடி. ஐயோம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஒன்னுல புஷ் பண்ணு, புஷ் பண்ணவா, எடி வலிக்குதுன்னு இருக்கா, புஷ் பண்ண உயிர் எடுத்துட்டு இருக்க, முள்ளடி பூடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். அவனால வலியை தாங்கவே முடியல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் டாக்டர் வந்துட்டு புஷ் பண்ணுங்கம்மா. யோ அதான் சொல்லிருக்கல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப நீங்கண்ணா ஜங்குக்கு ஒன்றும் இல்லை என்ன சரியா, நான் கூட இருக்கேன். நீ கூட தாண்டி இருக்க, வலியை தாங்கி பாரு, அப்பதாண்டி தெரியும். ஜங்குக் இதே பெயின் தான் எனக்கும் பண்ணி பறக்கிறப்ப இருந்துச்சு, நான் அதெல்லாம் தாங்கிக்கல. நீ எவ்வளோ ஸ்ட்ராங் ஜங்குக்,
பொண்டாட்டி இதெல்லாம் நான் தாங்க முடியல பொண்டாட்டி. சத்தியமா சொல்றேன், 2வது குழந்தையோட நிப்பாட்டிக்கலாம், 3வதுலாம் வேணாடி பொண்டாட்டி. ஐயோ முடியலம்மா, ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த பக்கம் பண்ணி பயந்துட்டு இருக்கான். அங்க வெளியே உங்க அம்மா தான் இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? பொண்டாட்டின்றா, இவ தாங்கிக்கோன்றா, என்னடா நடக்குதுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. இந்த பக்கம் பண்ணி வந்துட்டு பாட்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பாருங்க டாடி கத்திட்டு இருக்காரு. டேய் கத்துறது உங்க அம்மாடா, இல்லன்னா அது டாடி, உனக்கு தான் தெரியல, நீ பைத்தியம் பாட்டி. என்ன பைத்தியம் பாட்டியா? ஆமா ஆமா, உனக்கு தெரியாதா? டாடியும் மம்மியும் சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. என்ன இவன் ஒருத்தன் எதனா வளரிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே குழந்தை பிறக்குது சவுண்டு. இப்போதான் ஜங்குக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டு மூச்சு விடுறான். ஸோ நீங்கண்ணா அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ டீயர்ஸ் வருது உங்கள் கண்ணில். ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. குழந்தைய அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இங்கே செம்ம டீயர்ஸோட இந்த குழந்தைய வாங்கிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்குண்ணா அப்படியே பார்க்குறான், அவனுக்கு அப்படியே கண்ணத்து டீயர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே இந்த குழந்தைய கொடுக்குறீங்க. ஜங்குக்கா நம்ம பொண்ணு அப்படி ஒன்ன மாதிரி இருக்கால, இல்லடி ஒன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் 2 பேருமே உங்கள் ஹெட்டை இது பண்ண மாதிரியே சாச்சுக்கிறீங்க. ஸோ செம்மையாக ஹாப்பியாக அந்த இடத்துல உங்கள் மொமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கும் ஜங்குக்கும் சோல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, அதை பற்றி நீங்களும் கேர் பண்ணிக்கல, அதே மாதிரி ஜங்குக்கும் கேர் பண்ணிக்கல. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பனி அப்புறம் குழந்தை 4 பேருமே ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதை சுற்றி கார்டன் மாதிரி தான் இருக்குது, அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேமும் பன்னியும் அங்கே க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஜங்கு நீ ஏன் ஸ்டோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லை, எதுக்கடி எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்? எனக்கு இப்படி இருக்கவே பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கு இந்த மாதிரி இருக்கவே பிடிச்சிருக்கு. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடி. எனக்கு வேணாம், பிஸ்னஸும் வேணாம், ஆஃபீஸும் வேணாம், எங்கள் 3 பேர் போதும்டி. எங்கள் 3 பேர் தவிர மற்ற எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஜங்குக்கா அப்போ நீ இதில் இருந்துக்கா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான் பொண்டாட்டி, எனக்கு ஓகே தான். நான் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் மனசில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறேன்டி. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். உன்னை திட்டுறது, பண்ணியை திட்டுறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, அப்படி இருந்துச்சு என் லைஃபு. ஆனால் அப்போல்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சது சமைச்சு கொடுத்துக்கிட்டு, பண்ணிக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறது, அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப அழகாக இருக்குடி. ஆனால் 2 குழந்தைங்க பார்த்துக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இப்படியே வீட்டிலே இருந்துக்கவே பிடிக்குது. அடப்பாவி, என்னடா ஃபுல் டைம் ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே மாறிட்டியா? என்ன அண்ணா என்ன எத்தனை வாட்டி நீ குழந்தைய பார்த்துட்டு கஷ்டப்பட்டிருப்ப சொல்லு. ஆனால் ஜங்குக்கா உனக்கு ஆஃபீஸ் தானே ரொம்ப பிடிக்கும். இல்லடி பொண்டாட்டி, அது பழைய ஜங்குக்கு. இப்போ இருக்க ஜங்குக்கு வயனன், பன்னி, அப்புறம் நம்ம க்யூட் ஏஞ்சல், ஜியா, அவ்வளோதான். இவங்க 3 பேர் மட்டும்தான் அவனுக்கு உலகம், வேறு யாருமே கிடையாது. சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட 4 கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த இடம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. தென் ஸ்டாப் ஆனோடனே அங்கே பனி பாமடா விளையாண்டுட்டு இருப்பான்ல, அதெல்லாம் அப்படியே நிற்கிது. நீங்களும் ஜங்குக்கும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறீங்க. குழந்தை அழுகிற மாதிரி இருக்கும், அது ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு பொண்ணு இறங்கி நடந்து வரா. அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, அவள் எங்கேருந்து வராலாம் தெரியல. நீங்கள் 2 பேருமே அவளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு, என்ன வயன், என்ன ஜங்கு, 2 பேருமே உங்களோட பெயினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன புரியல, யார் நீங்கள்? நான் வந்து லவ் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கடைசியில் சண்டை போட்டு பிரியறத தடுக்கிறவ தான் நான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா? ஆமாம், நீ ஜங்குக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அதே மாதிரி ஜங்குக்கு ஒன்று அதிகமாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுவும் தெரியும். நீங்கள் 2 பேருமே பிரியறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஸோ உனக்கு ஜங்குக்கோட பெயினையும் தென் ஜங்குக்கு உன்னோட பெயினையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்
உங்கள் 2 பேரோட சோலை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். தென் இதை நீங்கள் மிராக்கல்னு நினைக்கலாம், இதை ட்ரீம்னு கூட நினைக்கலாம். பட் இதை நான் பண்ணதுக்கு ஒரு ரீசன், நீங்கள் பிரியக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் குட் சோல்ஸ். இப்போ புரியுதா உங்கள் 2 பேரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு? எதனால் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, எதனால் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்ட்டு எங்களுக்கு எல்லாம் புரியுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் நான் ஜங்குக்கோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்குக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் நான் அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன். முட்டாள்தனமாக அவன் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, என் பொண்டாட்டி இறைவனால் அனுப்பின தேவதைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. எனிவேஸ் நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஒன்றாவே இருக்கணும், அதுதான் என்னோட விஷ். ஸோ ஜங்கு கோயன் லைஃப் லாங் இதே லவ்வோட இதே ஹாப்பினஸோட நான் உங்களை இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுவேன் ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை, தட் மீன்ஸ் அந்த ஏஞ்சல் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் அப்போயே உங்களை தான் பார்க்குறீங்க. தென் எல்லாமே இப்போ நார்மல் ஆகிடுது. ஸோ இப்போ பேமும் பண்ணியும் விளாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஜங்குக்கு இப்போ ஸ்டோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அவன் உடம்புக்கு வந்துட்டான். அதே மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கீங்க. இப்போ பண்ணி வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து டாடி டாடி வாங்க நம்ம விளையாட போகலாம். பண்ணி இப்போ நான் அம்மா தான். புரியல. இப்போ அம்மா நான் என் உடம்புக்கு வந்துட்டேன். அதே மாதிரி டாடி அவரோட உடம்புக்கு வந்துட்டாரு. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே டாடி வாங்க வாங்க, பேம்பு நம்மளும் ஜாலியாக ரன்னிங் ரேஸ் விளாட்லாம், வாங்க வாங்க. Munchmax.